மச்சித்தாக மத்கதப்பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ய மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. இந்த ஸ்லோகமானது பகவான் கண்ணபிரான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையிலே விபூத்யத்தியாயம் அப்படின்னு சொல்லப்படுகிற 9வது அத்தியாயத்திலே தெரிவித்தார். மச்சித்தாக மத்கதப்பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ய மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னை பற்றியும் என்னை பற்றினாத சிந்தனைகள் ஆரெல்லாம் கொண்டுள்ளார்களோ, சதா சர்வகாலமும் கொண்டுள்ளார்களோ, அவர்கள் பிறத்தியாரிடத்திலே அதை பகிர்ந்து கொண்டு சொல்ல வேண்டும், கேட்க வேண்டும், திரும்ப அதே கதைகளை பிறருக்கு சொல்ல வேண்டும், அவர்கள் கேட்க வேண்டும், அவர்கள் சொல்ல வேண்டும். இப்படியே என்னை பற்றியும் என்னுடைய சிந்தனைகளாகவுமே என்னையே அவர்களுடைய உயிராக கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் கேட்கிறார்கள், மகிழ்கிறார்கள், மகிழ்கிறார்கள், கேட்கிறார்கள். அப்படி இருந்தால் அவர்களுக்கு ஒரு நாளும் எந்த ஒரு துக்கமும் ஏற்படாது, ஆனந்தத்தையே அடைகிறார்கள் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையிலே தெரிவிக்கிறார். துஷ்யந்தி ச ரமந்தி ச. துஷ்யந்தி சன்னு சொன்னாலும் சந்தோஷப்படுகிறார்கள் அர்த்தம், ரமந்தி சன்னு சொன்னாலும் சந்தோஷப்படுகிறார்கள்னு அர்த்தம். ஆனால் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒருவன் சொல்லி ஆனந்தப்படுகிறான், மற்றொருத்தன் கேட்டு ஆனந்தப்படுகிறான். அந்த ரெண்டுக்கும் அர்த்தம். இந்த பாசுரத்திலே அதுதான் சுவாபதேசார்த்தம் அப்படின்னு பேரு. உள் உரை பொருள் சுவாபதேச அர்த்தம். இந்த பாசுரம் ஒவ்வொரு பாசுரத்துக்குமே ஒரு அர்த்தம், உள்ளார்ந்த அர்த்தம். அதை சொல்லிட்டு தான் வரேன் அடியும். உள்ளார்ந்த அர்த்தத்தை சொல்லுவது ததீயர்கள் பகவானிடத்தில் இருக்கக்கூடிய அன்பினாலே அவனுக்கு தொண்டு செய்வது, அவனிடத்திலே பக்தி பண்ணுவதுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அதே போல பாகவதனிடத்திலே பக்தி பண்ணுவது, பாகவதனிடத்திலே கைங்கரியம் பண்ணுவது, தொண்டு செய்வதுங்கிறது அது ரொம்ப உயர்ந்தது. பகவத் கைங்கரியம் அப்படின்னு ஒன்று சொன்னாலும் பாகவத கைங்கரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த பாசுரத்துக்குண்டானதான சுவாபதேசார்த்தம் என்று சொல்லுகிறார். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது நாராயணனே நமக்கு பறை தருவான் அப்படிங்கிற முதல் பாசுரம். அவனே நமக்கு பறை தருவான். நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான்ங்கிறத பார்த்தோம். பிராபியமும் பிராபகமும் எம்பெருமானே அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்னங்கிறது 2வது பாசுரத்தாலே சொன்னோம். இந்த நோன்பு நோற்பதற்காக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலம் என்னன்னு 3வது பாசுரத்திலே பார்த்தோம். 4வது பாசுரத்திலே பர்ஜன்ய தேவன் தானும் முன்வந்து கைங்கரியத்திலே ஈடுபடுத்திக் கொள்ளுகிறான் அப்படிங்கிறத பார்த்தோம். தாமோதரனை செப்பினால் நம்முடைய பாவங்கள், பகவத் ஞானம் பிறப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பாவங்கள், பகவத் ஞானம் பிறந்த பிற்பாடு வந்ததான பாபங்கள் எல்லாமே தீயிலே இட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும் அப்படின்னு 5வது பாசுரத்திலே பார்த்தோம். அதற்கு பிற்பாடு 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்பக்கூடிய கிரமத்திலே முதல் பாசுரமாக நேற்றைய தினம் புள்ளும் சிலம்பினகான் அப்படிங்கிற பாசுரத்தை பார்த்தோம். புள்ளும் சிலம்பின
பட்சிகள் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்லி எழுப்பினது. அவள் யாருன்னா பகவத் ஞானத்திலே புதியவளாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்பினது நேற்றைய தினம். இன்றைய தினம், அதாவது 7வது பாசுரமாக எழுப்பக்கூடிய பாசுரத்திலே 2வது பாசுரமாக மொத்தம் 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்புறான். புல்லுலேருந்து ஆரம்பிச்சு புல்லு, கீச்சு, கிழ்வானம், தூமணி, நோத்து, கத்து, கணைத்து, புள்ளின், உங்கள், எல்லே, இளங்கிடியே, இந்த பாசுரம் 15வது பாசுரம் பர்யந்தம் 10 வீட்டுக்கு போறான். இவா எல்லாரும் திரட்டிக்கிட்டு போறான். ஆண்டாள் கோட்டி, ஆண்டாள்ங்கிறது இப்போ ஆண்டாளா இல்லை. ஏன்னா இந்த பாசுரங்கள் எல்லாத்துலேயும் அவளுடைய பாவனை என்ன தெரியுமா? இடைச்சி பாவனை. இடைச்சிகள்லாம் எப்படி இருப்பான்னு வியாக்கியாதாதில் ரொம்ப ஆச்சரியமா சொல்றாங்க. அவளுக்கு எப்படி ஆயிடுனா அவளுடைய பாவனை எந்த அளவுக்கு மாறுபடுத்துன்னு சொன்னா, இடை நடையும் இடை முடியும் இடை பேச்சும் முடை நாற்றமுமாய் மாறிவிட்டதுன்னு சொல்றாங்க. இடை நடை, இடையர்கள் எல்லாம் எப்படி நடப்பாளோ, இடைச்சிகள் எல்லாம் எப்படி நடப்பாளோ, அப்படி உசிந்து நடப்பார்களோ இல்லையோ, அது மாதிரி நடக்க ஆரம்பிச்சாலாம் ஆண்டாள். இப்ப இது வரைக்கும் அவன் பிராமண பெண் குழந்தையாக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வாழறாளே தவிர தான் தன்னை பாதித்துக் கொள்கிறாளும் இல்லை. அவ போனதே துவாபர யுகம் வரைக்கும் போயிட்டாவும். கிருஷ்ணானுபவத்தை பண்ணுவதற்காக துவாபர யுகம் வரைக்கும் போய் தன்னை கண்ணனோடு சேர்த்து கொள்ள வேணுங்கிற ஆசையிலே தன்னை ஒரு இடைச்சியாக பாவித்துக் கொண்டு, சிறுமிகளை எல்லாம் இடைச்சிகளாக பாவித்துக் கொண்டு, ஸ்ரீவில்லிபுத்தூரையே அதையே பிருந்தாவனம், அதாவது திருவாய்ப்பாடியாக நினைத்து கொண்டு, வடபெருங்கோயிலுடையான சந்நிதியே நந்தகோபனுடைய திருமாடியாக நினைத்து கொண்டு, அங்கு சயனிச்சேகர் பெருமாள் வடபெருங்கோயிலுடையானையே கண்ணனாக நினைத்து கொண்டு தன்னை முக்கியமா ஒரு இடைச்சியா நினைச்சுட்டான். இடைச்சியா நினைச்சிட்டு பாடின பாசுரங்கள் தானே இது ஒரு பாவனை. ஏன்னா மற்ற ஆழ்வார்கள்னா நாயிகா பாவத்துல பாடினா, இவோ இடைச்சி பாவனைன்னு பாடினான். மற்ற ஆழ்வார்கள்னா நாயிகா பாவத்துல பெருமாளை அனுபவிக்க ஆரம்பிச்சா, இவ பிறந்ததே பெண் பிள்ளையோ இல்லையோ, பிறந்ததே பெண்ணாக இருந்தபடினாலே ஜன்ம சித்தம், ஜன்மமே பெண்ணாக பிறந்ததுனால தான் தன்னை ஒரு நாயகியாக மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் அவளுக்கு இருந்ததில்லை. ஆனால் அவ இடைச்சியா, பெண்ணுக்குள்ளேயே இடைச்சியா மாற்றி விட்டா தன்னை மாற்றி கொண்டு பாசுரம் பாட ஆரம்பிச்சுட்டான். அவ பாடினது ரொம்ப நாளெல்லாம் இல்லையோ, 5 வயசு தான் இருந்ததே. 5 வயசுனா எத்தனை இப்போ வயசுக்கு பாடினாலும் தெரியாது, இருந்ததே 5 வயசு. அவ பாடினா அப்ப இப்படி பெண் பிள்ளைகளை எழுப்பக்கூடிய பாசுரம் அந்த கிரமத்துல தான் இப்ப நம்ம இருக்கோம். இப்ப இந்த 15 பாசுரங்களால எல்லாரையும் திரட்டி கொண்டு போறா. ஒவ்வொரு வீட்டையா வா 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 வா, நீ வா நீ வா நீ வா, எல்லாருக்கும் காலை கிளம்பும் போதே எல்லாம் வாப்பா தயார் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிறவாளை கூப்பிடுறோமோ இல்லையோ, இத்தனை மணிக்கு அங்கே வந்துடுவோம் நான் வந்துடுறேன், இத்தனை மணிக்கு அங்கே வந்துடுவோம் நான் வந்துடுறேன், இப்போ 2 பேரும் வந்து ஸ்டாண்டாப்பில் போயிடும் அப்படின்னு சொல்லமா இல்லையா? அப்படி இடப்பெண்கள் அத்தனை பேரையும் சேர்த்துட்டு கண்ணனை போய் பார்க்கணும், அவன் வீட்டில் போய் அவனை எழுப்பணும் அப்படின்னு நினைத்தது தானே ஆண்டாள் 30 பாசுரங்களுமே. அப்படி இந்த பாசுரத்தால யாரை எழுப்புறான்னா, பகவத அனுபவம் என்பது ஏற்கனவே இருந்தது. ஆனா அதை மறந்து போய் ஒரு பெண் பிள்ளை மறந்து கிடக்கான். இதுக்கு முன்னாடி சொன்னது பகவத அனுபவத்திலே புதியவளாக இருக்கக்கூடியவளை எழுப்பின பாசுரம் இதுக்கு முன்னாடி. இந்த பாசுரத்தால பகவத அனுபவம் இருந்தது இப்ப இல்லை. ஏன்னா மறந்து போய் கிடக்கான். இது மறந்து போய் சில பேர் பகவான் இடத்துல ரொம்ப பிரீத்தியோடு இருந்திருப்பான் முன்னாடி. அப்புறம் பார்த்தோம்னா ஒரு சின்ன குழந்தையில எல்லாம் வீட்டில் பெருமாளை போய் செய்வி, சுவாமி போய் கும்பிட்டுட்டு போ, சேவிச்சுட்டு போ அப்படின்பா, எல்லாம் போவா, எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. 15-16 வயசு ஆனோட எல்லாம் மறந்து போகும். அதுக்கப்புறம் அந்த யவ்வனத்துக்கு வரும்போது பிள்ளைகள்லாம் பழிக்கிறான், இப்படி சொல்கிறான் அப்படி சொல்கிறான், ஏன்னா அது சொல்கிறான் இது சொல்கிறான்னு வைக்கப்படும். குழந்தைகள்லாம் உடனே அதை நான் பண்ண மாட்டேன் போக மாட்டேன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது இல்லையோ. இப்போ இந்த பெண் பிள்ளைக்கு என்னன்னா, இது வரைக்கும் நல்லா தான் இருந்தா, இப்போ பழையவளாக இருந்து பகவத் ஞானம் இருந்திருந்தாலுமே கூட அதை மறந்து போய் இந்த பெண் பிள்ளை கிடக்கிறாள். மறந்து கிடக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்புற பாசுரம் தான் இப்படி. பகவத் ஞானம் இருந்துட்டு ஆறான இப்படி பண்ணுவாளா? நம்மளே என்ன சொல்லுவோம், 60 வரான்னா வரும்போது அப்படி தடான்னு குறுக்க உடஞ்சிடுவோம். இப்போ இந்த ரோட்டில் இப்படி போகிறோம்,
போன உடனே அவள் அப்படி நேரம் அப்படி பெருசாக விளைக்கணும். அங்கேருந்து வர்றவா அப்படி பெருசாக விளைக்கணும். அப்போ தான் இங்கேருந்து வர்றவாளுக்கு இப்படி இடது கை பக்கம் போனோம்னா அவள் கொட்டினாப்பில் வளர்க்கணும். அவள் இப்படி பெருசாக விளைக்கணும். இவள் என்ன பண்ணுவா, இங்கேருந்து போகும்போது கொட்டினாப்பில் வளர்க்கணும். அங்கேருந்து ஒருத்தர் குறுக்கு வருவார். அவர் எப்போதும் வர மாதிரி வந்து இருப்பார். வரும்போது ஒன்று என்ன பிடிக்கும், நீங்களாம் படித்தவங்க தானே அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி. எதுக்காக இருந்தாலும் நீங்களாம் படித்தவங்கள தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குவோம். ஏன்னா படித்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அவள் ஒழுங்காக சாலையில் வண்டி ஓட்டணும் அப்படின்னு இருக்குது. இப்போ படிக்காதவா ஓட்டக்கூடாதா அப்படின்னா, படிக்காதவர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாலும் அது கொடுக்குறான். இந்த லைசன்ஸ் கொடுக்குறதே அப்போ தானே கொடுக்குறாவா. அப்போ இதெல்லாம் கட்டம் எதுக்காகனா, ஒரு பகவத் ஞானத்திலே அறிந்திருந்து எம்பெருமானை அறிந்திருந்து அதை மறந்து கிடக்கக்கூடிய ஒருத்தியை எழுப்புற பாசனம் தான் இன்றைய பாசனம். கீச்சு கீச்சன் எங்கும் அனைசாத்தன் கலந்து வீசின பேச்சரவன் கேட்டலையோ பேய் பண்ணேன் காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து பாசனரும் உடலாய்ச்சியர் மத்தினால் வசப்படுத்த தைரரவன் கேட்கலையோ நாயகப்புன் வெள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனப்பாடவும் நீ கெட்ட கிடத்தியோ தேசமுடையாய் திற ஏலோ ரம்பாவாய் அப்படின்னு சொன்னது 7வது பாசுரம். எழுப்பக்கூடிய கிரமத்திலே 2வது பாசுரம். ஆஹா, பகவத் ஞானம் ஏற்கனவே இருந்தது. ஆனாலும் அதை மறந்து கிடக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்பக்கூடிய பாசுரம்தான் இன்றைய பாசுரம். எல்லாரும் வீட்டுக்கு வந்தாள். இந்த வீட்டுக்குள்ள வந்து பெண்ணே விடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுப்புறான். அவ உள்ளே சொல்றா, விடிந்ததுக்கு அடையாளம் என்ன சொல்லு அப்படின்னு கேட்கறான். விடிஞ்சு போச்சுன்னா அடையாளம் சொல்லுன்னா, போன பாசுரத்திலே பட்சிகள்லாம் சத்தம் போடுதுன்னு சொல்ல அடையாளம். இந்த பாசுரத்தில் சொல்றா, இந்த பாசுரத்துலேயும் பட்சிகள் தான் சத்தம் போடுது. கீச் 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 அப்படின்னு ஆனசாத்தன் வல்லியங்குருவி பரத்வாஜ பட்சிகள், அந்த பட்சிக்கு என்ன பேரு, பரத்வாஜ பட்சிகள் அப்படின்னு சொல்றா. வல்லியங்குருவி அப்படின்னு சொல்றா. ஆனை சாத்தன் அப்படின்னு ஒரு குருவி, வல்லியங்குருவின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். வல்லியங்குருவின்னு சொல்லுவோம். அந்த பட்சிகள் எல்லாம் சத்தம் போடுதுவா. விடிந்ததுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, பரத்வாஜ பட்சிகள் எல்லாம் சத்தம் போடுகிறதுக்கு பெண்ணே அதான் விடிஞ்சதுக்கு அடையாளம்னு சொன்னான். அவ உடனே சொன்னான், ஒரு பட்சி கத்திக்குன்னா உடனே ஒரு பட்சி தானே, இப்போ ஒரு பறவை தானே இப்போ சத்தம் போடுது. பறவைகள் எல்லாம் எல்லா பறவையும், ஏன்னா மரத்தில் விடிகாத்தால பார்த்தோம்னா மரம் இருக்கிற போது ஒரே குச்சி 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 ஒரே சத்தமாக இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே குஷி வந்துடும். வெளியே போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரே குஷி, அப்படியே கிச்சு 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 ஒரே சத்தமாக இருக்கும். அது கிராமங்கள்லாம் பார்க்கலாம். இப்போ எல்லாம் நகரமாக எடுத்துலையும், அதனால தெரியாது. முன்னெல்லாம் இருந்திருக்கும் அப்படிதான். ஆஹா, ஒரு சத்தம், ஒரு குருவியினுடைய சத்தம் கேட்கிறதே, கேட்டால் விடிஞ்சதுக்கு அடையாளமா அப்படிலாம் இல்லை. நிறைய பட்சிகள் சத்தம் போட்டால் தான் விடிஞ்சதுக்கு அடையாளம். அதனால என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு குருவி சத்தம் போடுதே அப்படின்னா விடிஞ்சு போச்சுன்னா அர்த்தமானு உள்ளே இருந்து கேட்குறா திரும்பி. அதுக்கு இவாதான் வெளியில் சொல்றா, எங்கும் ஆனை சாத்தன் என்ன சொல்றா, கீச்சு கீச்சன் எங்கும், எங்கும் ஆனை சாத்தன். ஒரு இடத்துல ஒரு குருவி மட்டும் சத்தம் போடல, எங்கும் ஆனை சாத்தன், எல்லா இடத்துல ஆனை சாத்தன் சத்தம் போடுவா. ஒரு இடத்துல மட்டும் இல்லை, நீங்களாம் தொந்தரவு பண்ணிருப்பேன் அதனால சத்தம் போடுதுன்னா, அதெல்லாம் நாங்களாம் ஒன்று சொந்திருப்போம்ல, அதுவாக தான் சத்தம் போடுதுன்னு சொன்னா இங்கே இருப்பா, வெளியில் இருப்பா. சரி, அப்படி சத்தம் போட்டுட்டா கூட இதை நல்லா ஊர்ஜிதப்படுத்தணும். எல்லாம் ஒரு இடத்துல மாத்திரம் நீங்க தொந்தரவு பண்ணி சத்தம் போட்டுருக்குமா இருக்கும் அப்படின்னு இருக்கு. இவா சொல்றா, வெளியில் இருக்கிறவா, கலந்து பேசின பேச்சரவன் கேட்கலையோ. கலந்து பேசுகிறது ஒரு ஆண் வல்லியங்குருவியும் ஒரு பெண் வல்லியங்குருவியும் இரண்டும் சேர்ந்து கலந்து. ஏன்னா அது விடிஞ்சு போச்சுன்னா இறச்சாடுறதுக்கு இந்த ஆண் வல்லியங்குருவி வெளியில் போயிடுதுன்னா அடுத்த நாள் அன்னைக்கு ராத்திரி தான் உள்ள வரும். அதனால அதுக்கு துக்கமா இருக்கும். அந்த வல்லியங்குருவியானது இப்ப போயிடுதுன்னா ராத்திரி தானே திரும்ப வந்தாகணும், அது வரைக்கும் இந்த குருவி தனியா இருக்கும் இல்லையோ அப்படிங்கிற வருத்தம். அதனால என்ன பண்ணுதான், விடிய காலையில இரண்டும் கலந்து பேசினவே சரமம் கேட்டலையோ. விடிகாத்தால ரெண்டு சேர்ந்து பேசுறதே உனக்கு கேட்கலையா என்று கேட்டா, கலந்து பேசினவே சரமம். அது எல்லாம் அந்த சத்தம் போடுறது தனிய சத்தம் இருக்கு. அதனால கீச்சு கீச்சன் எங்கும் ஆனை சாத்தன் கலந்து வீசின பேச்சரவம், அந்த பேச்சினுடைய சத்தம் அரவம் கேட்கவில்லையா பெண்ணே, உனக்கு கேட்கலையா அப்படின்னு முதல் கேள்வி கேட்டான். கீச்சு கீச்சன் எங்கும் ஆனை சாத்தன் கலந்து வீசின பேச்சரவம் கேட்கலையோ பெண்ணே. அவளை என்ன சொன்னா,
பேய் பெண்ணேன்னு கூப்பிட்டான். மதிகேடி, மதி இல்லையா உனக்கு? இப்படி நீ வடிகாத்தால படுத்து போகலாமா? எல்லாம் செல்வது தானே வந்திருக்கும். மதிகேடி, மதி இல்லாதவளே, பெண் பிள்ளையே, நீ எல்லாம் பகவத் ஞானம் இருந்து மறந்து போயிட்ட பத்தியா? படிச்சிருந்து இந்த மாதிரி வண்டி ஓட்டுற பத்தியா? சொல்றாளா இல்லையோ? படிச்சிருந்தும் நீ படிச்சவன் தானே, இந்த வேலையெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா படிக்காதவா பண்ணலாமா அப்படின்னா அப்படி இல்லை. அப்ப நம்ம சொல்ற மாதிரி ஒரு பேச்சு. இப்போ பகவத் ஞானம் என்பது இருந்திருந்தோம், ஆனா அதை மறந்து போய் கிடக்கிய பெண்ணே, தகுமா உனக்கு? செய்யலாமா? இந்த மாதிரி செய்யக்கூடாது இல்லையோ? என்ன பேய் பெண்ணே அப்படின்னு ஒரு சப்தத்தை போட்டா புத்தி இல்லாதவளா இருக்கிய என்ன சொன்னான்? பேய் பெண்ணே மேலே சொல்றா. முதல் கேள்வியாச்சு. அதாவது கீச்சு கீச்சன்னுங்கும் ஆனசார்த்தம் கலந்து வீசின எச்சரவங்க கேட்டலியோ பேய் பெண்ணே, வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்கோ. இதெல்லாம் ஏதோ ஏதோ எனக்காக சொல்ற மாதிரி இருக்கு. வேற ஏதாவது அடையாளம் இருந்தால் சொல்லுங்கோன்னு கேட்டாலும் அதுக்கு சொல்றான். இங்கே வெளியில் இருக்கிறவா, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனரன்குழலாட்சியர் மத்தினாலோசப்படுத்த தைரரபம் கேட்டலையோ. ரெண்டாவது கேள்வி கேட்குறான். இங்கேன்னு சொல்றான். இப்போ முதல்ல ஒன்று சொன்னேன், நீ எல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிற. இப்போ அடுத்தது சொல்றேன் கேள். என்ன தெரியுமா? காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து, காசு பிறப்பு ரெண்டு சொல்றான். அச்சுத்தாலி முளைத்தாலி அப்படின்னு இந்த இடைச்சிமார்கள்லாம் இந்த இந்த மாதிரி தாலிகள்லாம் போட்டு இருக்காங்க. அச்சுத்தாலின்னு ஒரு தாலி, முளைத்தாலின்னு ஒரு தாலி, இந்த ரெண்டு தாலியும் போட்டுருக்காளாம். அதெல்லாம் இவ தயிர் கடையிறாள். இந்த இடைச்சிகள் எல்லாம் தயிர் கடையிறான். அப்ப அந்த தயிர் கடையிற போது அச்சுத்தாலியும் முளைத்தாலியும் ரெண்டு சேர்ந்து இப்போ வளையெல்லாம் போட்டுருவோம். நிறைய வளையெல்லாம் போட்டு தான் கிடக்கலாம் ஒரே சத்து வா. முன்னாடியெல்லாம் இந்த ஆட்டுக்கல்ல போட்டு அரைக்கிற போது, இப்போ அம்மியில் வச்சு அரைக்கிற போது இதெல்லாம் இப்போ அபூர்வமாக போயிடுது. இப்போல்லாம் காணாது. இப்போ இப்படின்னு ஒரு கொத்தான தெரிவிக்கணுமா கறங்கிறது அணைஞ்சு போடுது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த ஏதாவது ஒன்றுனா இப்போ கடைசியாக இப்போ மின்சாரம் இல்லைன்னு ஒரு நாள் வந்ததுன்னா கையும் ஓடலை காலும் ஓடலை, என்ன செய்யறதுனே தெரியாது. 4 பேர் சாப்பிட கூப்பிட்டுட்டோன்னா திண்டாடம் தான். அப்படி ஆகுது இல்லையோ? அப்புறம் அம்மி எங்கே குழவி எங்கன்னா, அம்மியாவது குழவியாவது எங்கேயாவது அருங்காட்சியகத்தில் கொண்டே வச்சிருந்தா தான் இருக்கும். இப்பெல்லாம் கிடையாது. இப்ப அச்சுத்தாலியும் முளைத்தாலியும் போட்டுக்கொண்டு இவர்கள் எல்லாம் காசும் பிறப்பும் கலகலப்ப கலகல சத்தம் போடும்படியா கை பேர்த்து, கைகளினாலே அவர்களுடைய சௌகுமாரியம், அந்த இடைச்சிகளுக்கு இருக்கக்கூடிய அழகு, அந்த அழகினாலே சௌகுமாரியத்தினாலே இவர்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கே. அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? ஏன்னா இந்த பெண்கள் இத்தனை அழகா அந்த அச்சுத்தாலி அவளுக்கு உள்ளது எப்படி இடைச்சிகள் இருப்பாளோ அதுலேருந்து கொஞ்சம் கூட குறைச்சிக்கல. இன்றும் இன்னைக்கு நம்ம போனோம்னா திருவாய்ப்பாடி கோகுலத்துக்கு போனோம்னா சரி, பிருந்தாவனத்துக்கு போனோம்னா சரி, மதுராவுக்கு போனாலும் சரி, அங்கே எங்கே நீங்கள் போனாலும் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டுறவரை போனோம்னா ராதே கிருஷ்ணா பாரு. நம்ம ஊரில் என்னங்க சார் வாங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க, புரியுங்க அப்படின்லாம் கேட்போம். அங்கே ராதே கிருஷ்ணா தான் சொல்கிறாங்க, வேற எதுவுமே சொல்லுதுங்க. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அப்படிங்கிறா. நம்மளும் ராதே கிருஷ்ணா சொல்லி தானே ஆனோம், ராதே கிருஷ்ணான்னு சொல்லுவோம். அப்போ அப்படி இருக்கு. ஏன் இதே அயோத்தியாவுக்கு போனோம்னா ராம் 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 ராம், வேற வார்த்தையை சொல்றது இல்லையா? ராம் ராம் தான், வேற ஒன்றும் இல்லை. ராமன் கூட சொல்ல வேண்டாம், மரா மரான்னு சொன்னோம்னாலே ராமன் ஆயிடும். மரா 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 ராமனா ராமன் ஆயிடும். அப்ப அவ்வளவு உயர்ந்த திருநாமங்கள் எம்பெருமானுடைய திருநாமங்கள். இதுக்காக சொல்லுவேன், அங்க நன்னா அழகா அவெல்லாம் அச்சுத்தாலியும் முளைத்தாலியும் போட்டு கடைய போறாளே, அதெல்லாம் உனக்கு கேட்கலையா? காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து யாரு பண்றா இந்த காரியத்தைன்னா வாச நெருங்குடல் ஆய்ச்சியர். ரொம்ப அழகா அவ பரிமளம், அவ கடைஞ்சு 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 அந்த கேசங்கள், அந்த முடி, அந்த முடி கற்றைகள், இந்த முடி கற்றைகள்ல பரிமளம் அதுதான். அவ கடையிற அளவுல தயிர் கடையலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றா. தயிர் கடையிறது எப்படி அவ கடையிறான்னு சொல்றான். பிராமணர்கள் எப்பொழுதும் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும். பிராமணனா பிறந்துட்டோம்னா 3 வேளை கார்த்தால ஒரு வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும், அர்க்கியம் விடணும்,
சூரியனுக்கு பகவானுக்கு அர்க்கியப்படணும், அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும். அதுக்கு மந்திரங்கள் மந்திராதிகள்லாம் பூனல் போட்டு வைக்கிற அளவு ஒரு 7 வயசுக்கு பூனல் போடலாம். பூனல் வெறும்னு போட்டுட்டு குறுக்கு போட்டுட்டோங்கிறதுக்காக பிராமணன் ஆகிட முடியாது. அவர்கள் அதுக்குள்ளதான விஷயத்தை பண்ணணும் முதல்ல. அப்போ இது போட்டதுக்கப்புறம் அவளுக்கு அதுக்கு அருகதை வருது. காத்தான ஒரு வேளை பண்ணணும், மத்தியானம் 12 மணிக்கு சூரியன் உச்சியில் வர்றச்சு ஒரு தரம் பண்ணணும், அவரை நமஸ்காரம் பண்ணணும். 3வது சாயந்தரம் 6 மணி ஆகிடுதுன்னா ஒரு வேளை பண்ணணும், நடுவில் காயத்ரி ஜபம் பண்ணணும். இதெல்லாம் 3 வேளை சந்தியாவந்தனாதிகளை பிராமணர்கள் எப்படி பண்ணுகிறார்களோ அதுபோல இடைச்சிகள் 3 வேளை பண்ணணுமா, கடையணுமா, தயிர் கடையணும். 3 வேளைவா தயிர் கடைய வேண்டும், 30 கடைந்தீண்டிய வெண்ணெய் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார் சொல்றார். அப்ப இவன் வாசனருங்குழலாட்சியர் காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேறுத்து வாசனருங்குழலாட்சியர் 24 வருஷப்படுத்த தைரவம் கேட்டலையோ. இந்த மத்தை போட்டு அந்த கால் அந்த அதுல வச்சுருக்கா, பாத்திரத்துல வச்சிருக்கா, என்ன பாத்திரம் வைக்கணுமோ குடமோ எதுவோ அது வச்சிருக்கா, மண்பாட்டத்தில் வச்சிருக்கா. வச்சுனுடு தன்னுடைய 2 கால்களுக்கு நடுவில் அதை போட்டுனுடு நல்லா அந்த குரங்கினாலே, குரங்குனாக்க தொடை பாகம், இந்த தொடை பாகத்தில் வைத்து கொண்டு கடையலாம். கடையிறா சர் சர், அது கடையிறது ரொம்ப ஆனந்தமாக சத்தம் வரும். அது ஒரு சின்னதாக ஒரு தாம்பு கருந்த இத்தனை மொத்தமாக இருக்கிற தாம்பு கயிறு போட்டுவா, போட்டுவிட்டு அதில் கழுத்து ஒரு சுற்றிப்பா, ஏன்னா விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சுற்றினுட்டு அதை இழுப்பா. அந்த கடையிறதுல போட்டு அப்படி இழுக்கிற போது பார்த்தோம்னா சர்றணும். அப்படிங்கும் போது அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தயிர் கொஞ்சம் அப்படி தெளிச்சு மேலே வரும். அது மேலே அதோட கழுத்து பாகத்துலலாம் பட்டுருக்கும், அப்படி சர்றன்னு மேலே வரும். இது இவா கடையிறான், இப்படியும் இப்படியும் அந்த பக்கம் ஒரு இடைச்சி உட்காந்துக்கிறான், இந்த பக்கம் ஒரு இடைச்சி உட்காந்துக்கிறான். 2 பேரும் இடைச்சியை உட்காந்துட்டு நான் பெரிய பாத்திரம், ஏன்னா அங்கே இருக்கிற பசு மாடெல்லாம் பெருசாக இருக்கும். வள்ளல் பெரும் பசுக்கள்னு கீழே பார்த்தோம். சாதாரண பசு இல்லை, வள்ளல் பெரும் பசு பெருசா இருக்கு. ஏன்னா கண்ணனுடைய கரஸ்பரிசம் பட்டு, கிருஷ்ணனுடைய கைகள் பட்டு 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 பெருசா இருக்கும். கண்ணனுடைய கரஸ்பரிசம் பட்டு பெருசா இருக்கு. அது பசுமாடு பார்த்தோம்னா எவ்வளோ வருஷம் இருக்குன்னா ரொம்ப பெருசு. இன்னைக்கு நம்ம போனோம்னா கிரன்னு ஒரு பசு அது பெருசா இருக்கும், அது பெருசா இருக்கும். அது எவ்வளோ பெருசா இருக்குன்னா யானை மாதிரி இருக்குன்னா. யாரோட யானைன்னா ராமன் வாழ்ந்த போது ஒரு யானை வச்சுட்டு இருந்தாங்க. அந்த யானைக்கு பேர் சத்ருஞ்சயம் அப்படின்னு பேர். ராமன் வாழ்ந்த போது ஒரு யானை வச்சுட்டு இருந்தாங்க, அந்த யானைக்கு சத்ருஞ்சயன்னு பேர். இப்போ யானை எவ்வளோ பெருசு இருக்கும், அவ்வளோ பெருசு தான் அந்த பசுமாடு. கண்ணனுடைய கரஸ்பரிசம் கை பட்டு 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 அவ்வளோ பெருசாக இருக்கணும். அப்போ அது பால் கறந்து அவ்வளோ பெருசு இருக்கும் இல்லையோ. அப்போ அது கறக்கிற போது சத்தம் கேட்கறது. சத்தம் கேட்டு இதுக்கு சொல்றா, உத்காயதீனாம் அரவிந்த லோச்சனா, உத்காயதீனாம் அரவிந்த லோச்சனா. எங்க வரைக்கும் கடையிற சத்தம் எங்க போறதுன்னா, உத்காயதீனாம் கோவிந்தேதி மாதவேதி தாமோதரேதின்னு சொல்லும்படியாக கண்ணன் கீழே வந்துட்டா பால் கிடைக்க மாட்டேங்கிறது, எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. தயிரும் கிடைக்க மாட்டேங்கிறது, எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. தயிர் ஒருவேளை கிடைச்சதுன்னா அதை வெண்ணெயா பண்ணால் வெண்ணெயோடு நின்று போயிடுது. பாலும் கிடைக்க மாட்டேங்குது, மோரும் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் இவர் சாப்பிட்றாரு. அதை கடையிற போது சத்தம் எங்கே போகுதுன்னா, இந்த இடைச்சிமார்களுடைய ஆபரணத்திலேருந்து வரக்கூடிய சத்தம், காசும் பிறப்பும் கலகலக்கிறது. அவர்கள் உடம்புல போட்டுருக்கிற திருவாபரணங்கள், காதில் போட்டிருக்கிறது, கையில் போட்டிருக்கிறது, தோளில் போட்டிருக்கிறது, இடுப்பில் கட்டின்னு இருக்கிறது, அதெல்லாம் இந்த ஆபரணங்கள், நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டிருக்காளாம் இடைச்சிகள்லாம். அவன் அப்படி அதை கலக்கிற போது அப்படி கடையிற போது எல்லாம் சேர்ந்து ஒரு சத்தம் கேட்கறதாம். அந்த திருவாபரணங்கள், ஆபரணங்கள், இடைச்சிமார்கள் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் அது ஒரு விதமாக ஒரு சத்தம் போடுது. அதுக்கப்புறம் கடையிற சத்தம் ஒரு மாதிரி சத்தம் போடுது. அவர்களுடைய அழகு, இந்த துவனி எல்லாம் ரொம்ப வித்தியாசமா வருது இல்லையோ. இந்த துவனி எல்லாம் இதுவரைக்கும் போறதுன்னா ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் போறதாம். அத்தனை தூரம் ஸ்ரீமத் பாகவதத்தை உத்காயதீனாம் அரவிந்த லோச்சனா என்ன அவர்கள் அது வரைக்கும் போறது சத்தம். போனா அங்க போய் இந்த சத்தம் போய் கேட்கிற மாதிரி இருக்கான். என்ன மாதிரி கேட்கறதுன்னா, கீழே கிருஷ்ணாவதாரம் நடந்துட்டு இருக்கு, நீங்க எல்லாம் இங்க ஸ்ரீவைகுண்டத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். இங்க இவ்வளவு நல்லா ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ரிஷிகள் எல்லாம் கிருஷ்ணாவதாரத்துல பெருமாளை பார்க்கறதுக்காக எங்க உட்காந்துருப்பாங்கன்னா
கண்ணன் என்பெருமான் பசுமாட்டு கொட்டிலுக்கு வருவார். அங்கே பசுமாட்டுக்கு தீவனம் வைக்கணும், புல் வைக்கணும், வைக்கணும். அது வைக்கிற போது பெருமாள் பசுமாட்டு கொட்டிலுக்கு வருவாராம். தீர்த்தம் வைக்கிற போது அந்த பசுமாடோட பசுமாடு இப்படி இருக்கு. இந்த இடத்துல ரிஷிகள்லாம் உட்காந்துருப்பாராம். கண்ணன் எப்போ வருவான்னு படுகாடு நினைப்பர்கள் ரொம்ப அங்க உட்காந்துருப்பாளாம் ரிஷிகள்லாம் கண்ணனை பார்க்கறதுக்கு. அதே போல கண்ணன் பசுமாடு தன்னோட பாட்டை பார்த்துக்கணும். ஆனா அந்த கண்ணுக்குட்டி கொஞ்சம் அந்த கண்ணுக்குட்டிகள்லாம் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அவர் என்ன பண்ணுவானா, அது எப்படி தீர்த்தம் சாப்பிடுறான், கண்ணுக்குட்டிக்கு தீர்த்தம் சாப்பிட்றதுக்காக கற்றுக் கொடுப்பான் கண்ணன். யமனும் ஓடுறது கண்ணுக்குட்டியை கூட்டிட்டு போவான். போயிட்டு கை ரெண்டையும் பின்னாடி கட்டின்னு வரான். இப்படி கட்டினுட்டு அந்த யமுனையில அப்படி வச்சு தீர்த்தத்தை எப்படி நக்கி சாப்பிடுறதுன்னு சொல்லி கொடுக்குறான் கண்ணன். அப்ப இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டே விளையாடும் விருந்தாவனத்தை கண்டோமேன்னு ஆண்டாள் நாச்சியார் திருமணியிலே பாடுகிறாள். இட்டமான பசுக்கள் எல்லாம் தன்னோட பாட்டை பார்த்துருந்தோம். ஆனா கண்ணுக்குட்டிக்கு நம்ம சொல்லித்தரணும் இல்லையோ அப்படின்னு போவாராம். அப்ப அந்த கிருஷ்ணாவதாரத்திலே வாய்த்த, அதாவது கேட்கலையோ பெண்ணே காஜம்பரப்பும் கலகலப்பக்கை நேர்த்து வாச நறுங்குடல் ஆட்சியர் மத்தினாலோசப்படுத்த தேரளவும் கேட்கலையோ. அடுத்த அடையாளம் சொன்னா மத்து நாள் அவன் கடையிறாளே அந்த ஓசை உனக்கு கேட்கலையா? அது கேட்கறதே ஸ்ரீவைகுண்டத்துக்கே போய் கேட்கறது. நீ என்னோ கேட்கலன்னு சொல்றீங்க. கேட்கலையோ மத்தினாலோசப்படுத்த தேரளவும் கேட்கலையோ. நாயக பெண் பிள்ளா முதல்ல ஒரு வார்த்தை சொல்லும் போது பேய் பண்ணேன்னுடா, புத்தியே இல்லாதவளேனுடா. முதல்ல சொல்லும் போது கீச்சென்னெங்கும் ஆனசாத்தன் கலந்து பேசின பேச்சரவன் கேட்டலையோ பேய் பெண்ணே, புத்தி இல்லாதவளே, மதிகேவி. அடுத்து ரெண்டாவது அடையாளம் சொல்லும்போது காசும் பிறப்பும் கலகலப்ப கைதேர்த்து வாச நறுங்குடல் ஆட்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரவன் கேட்டலையோ. நாயக பெண் பிள்ளாய் முதல்ல ஒரு மதிகேடின்னு சொல்லியாச்சே, ஏன்னா படுத்துட்டு இருக்கா உள்ளுக்குள்ள. அவளை முதல்ல ஒரு தடவை சொல்லியாச்சு. திரும்ப மேலே தாள் சொன்னோம்னா வரமாட்டேன்னு சண்டி திரும்பனா என்ன பண்றது அப்படின்ட்டு நாயக பெண் பிள்ளாய்ன்னு சொன்னாலாம். நாயக பெண் பிள்ளாய்ன்னு சொன்னா அர்த்தம் என்ன? சரி, இந்த அவ ரொம்ப நாயகமா, அதாவது இவ தான் எல்லாத்துக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவளே அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டா, வாய் வார்த்தையா நாயக பெண் பிள்ளாய்ன்னு சொன்னா. முன்னாடி பேய் பண்ணே சொன்னதுக்கும் நாயக பெண் பிள்ளாய் சொன்னதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லையா? ரெண்டு அர்த்தம் ஒன்று தான் இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் பேய் பண்ணேன்னு தான் அர்த்தம். சும்மனாச்சுன்னு வாய் வார்த்தையை சொல்லுது. நீங்களும் வாங்கலை, எங்கள் வீட்டுக்கு வாங்கலை அப்படின்னு நம்ம வாய் வார்த்தையை சொல்லிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இப்போ சொல்லணும்னா உள்ளார்ந்து சொல்ல வேண்டும் இல்லையா? நீங்களும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே நம்பர் கொடுக்காம அட்ரஸ் கொடுக்காம போய்ட்டோம்னா யார் வர போகிறாங்க? வரமாட்டாங்க இல்லையா? இப்போது முதல்ல பேய் பண்ணேன்னு சொல்லிட்டு நாயக பெண் பிள்ளாய்ன்னு சொன்னால் ரெண்டுக்கு அர்த்தம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நாயக பெண் பிள்ளாய். சரி, இதுக்கப்புறம் எந்த பேர் மேலே சொல்றாங்க. இப்போ இவ்வளவு சொல்லிட்டேன், நான் முதல்ல ஒரு காரணம் சொல்லிட்டேன், ரெண்டாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டேன். இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் பெண் படுக்காம அப்படியே கிடக்காது, இவளுக்கு என்ன தூக்கமா அப்படின்னு கேட்டு நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவன பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும். நாராயணன் வரும்போது திரும்ப நாராயணன், முதல் பாசத்தில் நாராயணன் வரும். இப்போ 7ஆம் பாசத்தில் திரும்ப நாராயணன் வரும். அப்புறம் நாற்றத்துழாய்மொழி நாராயணன் வரப்போகுது. இப்போ 3 இடத்துல நாராயண திருநாமம். திருவிக்கிரமாவதாரத்தை 3 இடத்துல பாடியிருக்காங்க. ஓங்கியவர்களந்த உத்தமன், அம்பரமூடலுக்கு ஓங்கியவர்களந்த உம்பருகுமான், அன்னும்பலகமளந்தாய் அடிபோத்தி. 3 இடத்துல திருவிக்கிரமாவதாரம். ராமாவதாரத்தையும் பாடியிருக்காங்க. 8ஆவதாரத்துக்கு தான் முழுக்கவே. அப்படின்னு பார்த்தோம்னா இவ சொல்றா நாராயணன் மூர்த்தி கேசவன் அப்படின்னு 3 வார்த்தை சொன்னான். இந்த நாராயணன் அப்படின்னா அவருக்கு என்ன அர்த்தமா? அவர் வாத்சல்யத்தை காட்டக்கூடியவர் நாராயணன். இது முதல் பாசுரத்துல எல்லாத்துக்கும் பிராப்தத்தையும் பிராபகத்தையும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான்ங்கிறத அங்க பார்த்தோம். இப்போ நாராயணனுக்கு என்ன அர்த்தம் சொல்றான்னா வாத்சல்யத்தை காண்பிக்கக்கூடியவன். வாத்சல்யம்னா என்ன சொன்னேன்? முதல் நாள் சொன்னேன். வாத்சல்யம்னா என்ன அர்த்தம்? வத்ச அப்படின்னு சொன்னா சம்ஸ்கிருதத்தில் கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். வத்ச வாத்சல்யம் அப்படின்னா கன்றுக்குட்டி பிறந்த உடனே இந்த பசுவானது
அதோட அழுக்கத்தான் தன்னுடைய நாக்காலே நக்கி நக்கி சுத்தம் செய்கிறதே. கண்ணுக்குட்டியினுடைய உடம்புல இருக்கக்கூடிய அப்படியே லஜ்ஜ மாம்சம் அப்படியே முழு 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 முழுன்னு இருக்கோ இல்லையோ, அதை தாய் பசுவானது நக்கி நக்கி சாப்பிடுது. அது தேவையில்லாத ஒன்றை அதையே போக்கியமாக நினைச்சிட்டு சாப்பிடுறது தாய் பசு. அப்ப எது தேவையில்லையோ அதை எடுத்து சாப்பிடுது. அப்ப கெட்டதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அது போக்கியமாக கொள்ளுகிறது. அதே போலத்தான் நம்முடைய கெட்டதுன்னா என்ன, நமக்கு இருக்கக்கூடிய குற்றங்கள். இந்த குற்றங்களை பெருமாள் எப்படி எடுத்துக்கிறார், நல்ல விதமா எடுத்துக்கிறார். அப்படி எடுத்துட்டா தான் நமக்கு அனுகிரகம் பண்ண முடியும் இந்த லோகத்தில். அதுக்காக நம்ம பண்றது பண்ணிட்டே இருக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை. நாம் செய்யக்கூடாது. ஏன்னா அதுக்கு சில வரமுறை இருக்கு. 10 வயசு வரைக்கும் பாவங்கள் தீண்டாது அப்படின்னே இருக்கு. இப்போ 10 வயசு வரைக்கும் பாவங்கள் தீண்ட போறது இல்லை. ஆனா அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சுப்படுது. விவரம் தெரிஞ்சுப்படுத்துனா பாவங்கள் கணக்கில் தான் வச்சுக்கணும். அப்போ அது செய்யக்கூடாது. இப்போ எதுக்காக சொல்றா, இப்போ ஒவ்வொரு தடவையும் நாராயணன்னு சொன்னா தான் குற்றங்களை பார்க்காமல் பெருமாள் இருக்கிறான். குற்றங்களை பார்க்காமல் அதையே குணமாக கொள்ளக்கூடிய தன்மை தான் வாத்சல்யம். எப்படி கண்ணுக்குட்டியினுடைய அழுக்கை அந்த தாயானது நக்கி சாப்பிட்டதோ அது மாதிரி பெருமாள் நம்முடைய குற்றங்களை பாராமல் இருக்கிறான். அதுதான் நாராயணன். என்ன சொன்னா, மூர்த்தி. அவர் யாருன்னா சௌஷீல்யத்தை காண்பிக்கக்கூடியவன். சௌஷீல்யம் அப்படின்னா எளிமைன்னு அர்த்தம். சௌஷீல்யம்னா பெரியவன் சின்னவனோடு சேர்ந்திருப்பது. ஸ்ரீ ராமாவதாரத்துல ஒரு கபிகள்னா குரங்கு கூட்டத்தோடு போய் யாராலும் சகவாசம் பண்ணுவாங்க. ஒரு க்ஷணம் இருக்கிற மாதிரி அடுத்த க்ஷணம் இருக்காது இந்த குரங்கு. அப்படி இருக்கிற குரங்கோடு ஆறானும் சகவாசம் பண்ணிப்பார்களான்னா இல்லையே. ஆனா அந்த குரங்குகளோடு சகவாசத்தை பண்ணிக்கொண்டு எம்பெருமான் அணையே கட்டினார் லங்கைக்கு போறது. அப்படின்னு பார்த்தோம்னா ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்துன்னு திருமங்கை ஆழ்வார் திருவரங்கத்துக்காக பாடுறாங்க. ஏழைன்னு பார்க்கலாம், ஒரு குகனோடு தோழமை கொண்டான். ஏழை ஏதலன் கீழ்மகன், ரொம்ப கீழ்மகன் அப்படின்னு ஆரையும் வித்தியாசம் பார்க்கலையே. அப்படி எல்லாரோடும் சேர்ந்து கலந்திருக்கக்கூடியதுக்கு தான் என்ன பேரு, சௌஷீல்யம் என்று பேரு. பெரியவன் சிறியவனோடு சேர்ந்திருக்கும் சௌஷீல்யம்னு சொன்னோம். அப்ப ராஜாவா இருந்தா ஆனாலும் இவ்வளவு பேரோட தோழமை கொண்டாடா இல்லையா. ஆக மூர்த்தின்னு சொன்னா சௌஷீல்யத்தை குறிக்கிறது. சரி, கேசவனை பாடனா என்ன அர்த்தம்? கேச அப்படின்னு சொன்னா அதுக்கு தனியார்த்தம் கடைசி பாசுரத்துக்கு கைதி பிரம்மணோ நாமான்னு சொல்லப்படும். கேசவ அப்படின்னா க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிரம்மாவை படைத்தான்னு அர்த்தம். க இது பிரம்மணோ நாமா அப்படின்னு அங்க சொல்லப்படுறான். வங்கக்கடல் கிடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு வருது. ஆக இங்க கேசவன்னா என்ன அர்த்தம்னா விரோதி நிரசன சுபாவனை அப்படின்னு அர்த்தம். விரோதிகளை போக்கக்கூடிய சுபாவம் படைத்தவன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கண்ணன் கீதையிலே தெரிவித்தான். பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை ரட்சிக்க வேண்டும், துஷ்டர்களை நிரசனம் பண்ண வேணும். அதே போல சாதுக்களை ரட்சிக்கணும், விரோதிகளை நிரசனம் பண்ணணும், தர்மத்தை நிலைநாட்ட வேணும். இதுதானே கேசின்னு சொல்லப்படுகிற ஒரு குதிரை வடிவத்துக்கு கடைசியா வந்தது. அதுதான் முதல்ல வந்தது ஒரு பெண் பிள்ளை. பெண்ணுன்னு சொல்லக்கூடிய பூதனை தான் முதல்ல வந்தா ஒரு ராட்சசி. இங்க கோகுலத்துக்குள்ள முதல்ல உள்ள நுழைஞ்சது ஒரு பெண் ராட்சசி தான் வந்தான். கண்ணன் முடிச்சது முதல்ல பெண்ணு தான். ஆனா ராமன் ஒரு பெண்ணை சண்டை போட மாட்டேன். அதுக்கப்புறம் தான் அவன் சண்டை போடாத, அதாவது ஜனஸ்தானத்துல போய் அங்கே சண்டை போடணுங்கிறதுக்காக அப்புறம் விட்டார். இவனை பெண்ணாவது ஒன்னாவது விடு அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்ல அதுக்கப்புறம் சண்டை போட்டாங்கன்னு பார்க்கணும். இப்ப கிருஷ்ணாவதாரத்துல முதல்ல ஒரு பெண்ணைத்தான் முடித்தார். அவ பேயா வந்தா விஷப்பால் கொடுத்தால் நேற்றுக்கு பார்த்தோம், பேய்முலை நெஞ்சுண்டுன்னு பார்த்தோம். அது கடைசியா வந்தது யாருன்னா கேசின்னு சொல்லப்படுகிற குதிரை வடிவத்திலே வந்ததான ஒரு ராட்சசன். இன்னைக்கு இருக்கு. அங்க போனோம்னா யமுனைக்கு அங்கண்ட ஊருக்கு வெளியில ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு பேரு கேசி காட் அப்படின்னு பேரு. கேசி காட். அந்த இடத்துல
இருக்கு. இங்கேயும் யமுனைக்கு ஓரமாக இருக்கிற இடம், இந்த இடத்துல தான் கேசி முடித்த இடம் அப்படின்னு இருக்கு. ஆஹா, கேசின்னு சொல்லப்படுகிற, கேசின்னு சொல்ற ஒரு குதிரையை முடித்ததானவன் அவனுக்கு கேசவன் அப்படின்னு பேரு. அதே போல கேசவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல கேசங்கள் உடையவன், நல்ல அழகான சுருண்ட குடலை படைத்தவன் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த கேசவனுக்கு விரோதி நிரசன சுபாவன், விரோதி நிரசன சுபாவன் அப்படின்னு சொன்னா அதுதான் எம்பெருமானை சொல்லுகிறோம். அது அவனுக்கு இருக்கக்கூடிய குணம். முதல்ல நாராயணன் சொன்னது வாத்சல்யத்துக்கா, மூர்த்தின்னு சொன்னது சௌசீல்யத்துக்கா, கேசவன் சொன்னது அது விரோதி நிரசன சுபாவத்தை சொன்னது. இப்படி அவனை பாட, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட, நீ கேட்ட கிடத்தியோ பெண்ணே, நீ இப்பவும் படுத்துட்டே இருக்க. இவ்வளவு பெரிய எம்பெருமானை பத்தி நான் பாடிட்டு இருக்கேன், நீ மாட்டுக்கு உனக்கு என்ன ஆச்சுன்னு படுத்துக்கிறியே. கேசவனை பாட நீ கேட்டே கிடத்தியோ, அதை கேட்டுன்ற பிற்பாடு நீ படுத்துட்டுருக்கியா? கேட்டே கிடத்தியோ, நீ எங்க வரணும்? எழுந்திருந்து வரணும். எதுக்காக தெரியுமா? ராமாவதாரத்திலே ராமன் ராவணனை முடித்த பிற்பாடு உடம்பு பூரா ஒரே ரத்தம், எல்லாம் அம்புகள் பட்டு ஆங்காங்கே இருக்கு. அவரும் நிறைய வச்சுருந்தா சண்டை போட்டாரோ இல்லையோ, எல்லாம் பண்ணும்போது தழும்புகளாக இருந்துதான். சீதா பிராட்டி பார்த்தாலாம், தன்னுடைய திருமேனியாலே அப்படியே அணைத்து கொண்டாள், ஒரு ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள். பண்ணபோது அப்படியே ஒரு அதாவது ஒரு மருந்து கிடைத்தது போல. எப்படி நம்ம வேதம் ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லும்போது, பிராட்டியே அந்த பெருமான ஆலிங்கனம் பண்ணி கொண்ட போது பூரா எல்லா வடுக்களும் காய்ந்து போனது போல ஆயிற்று அப்படின்னு சொல்லலாம். பர்த்தாராம் பரிஷஸ்வஜே தாசாம விரமோஸ்மேரி ஸ்மயாமான முகாம்புஜா பீதாம்பரதர சக்தி சாட்சாது மன்மதன்னு சொல்லுகிறா போலையும், அந்த பிராட்டி பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன்னு சொல்லி தான் பர்த்தாவை ராமனை கட்டிக்கொண்டு அணைத்த போது எல்லா அந்த வடுக்கள் எல்லாம் எப்படி காஞ்சி போச்சோ அது மாதிரி நீயும் வெளியே வந்து கண்ணனை அனுபவிக்க வேண்டாமா? கண்ணனோடு சேர்ந்து சம்ஸ்லேஷிக்க வேண்டாமா? நீ வர வேண்டாமா? அதுக்காக நீ வந்துதான் நாங்கள்லாம் போறது அதுக்காக தானே போறோம். எல்லாம் எம்பெருமான போய் சம்ஸ்லேஷிக்க வேண்டும். நாமெல்லாம் விரகதாபத்திலே துடிக்கிறோம், பெருமானோடு போய் சேரலைங்கிற விரகதாபம். அதுதான் இங்க முக்கியம். பெருமானோடு போய் சேரவில்லை என்கிற விரகதாபத்தோடு துடித்து கொண்டிருக்க, அவனை போய் சேரணும், அவனை போய் அணைத்துக்க வேண்டாமா? வாங்கோ அப்படின்னு சொல்றா. கேசவனை நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திற, நீ வரணும் தேசமுடையவளே அப்படின்னா. தேச இது கிருஷ்ண பக்தி இருக்கின்றபடியினாலே இருக்கக்கூடிய தேஜஸ்ன்னு சொல்றான். கிருஷ்ண பக்தி இருக்கான், அதனால வரக்கூடிய தேஜஸ். ஏன் கிருஷ்ண பக்தி, பகவானை பற்றி நம்ம பொதுவாக நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கான், அவளுக்கு தேஜஸ் இருக்கு என்ன சொல்ற முடியும். எங்கேருந்து வரும் தேஜஸ் அப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியில வருது. அகத்தினுடைய அழகு முகத்திலே தெரியும்னு சொல்றாங்க. அப்ப தேஜஸ் எப்படி வந்துதான்? பகவானை பற்றியே சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கின்றபடியினாலே தேஜஸ் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேசமுடையாய் திற, தேஜஸ் இருக்கக்கூடியவளே நீ திறக்க வேணும். நீ திறந்தேனா உன்னையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் எல்லாம் இங்க போனோம். கண்ணன் பெருமானை எழுப்புவதற்கு நாம் எல்லாம் போக வேணும், அவனோடு சேர்ந்து இருக்க வேணுங்கிறதுக்காகத்தான் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட பண்ணி கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திற ஏழுவரம் பாவம்னு சொன்னது 7வது பாசம். இப்ப நமக்கு அனுபவம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண்பிள்ளையினுடைய அனுபவம் ஆயிடுச்சு. 35 நிமிஷத்துக்கு ஆயிடுது, 38 நிமிஷம் ஆயிடுது. இப்போ மிச்சம் இருக்கிறது திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்தை அனுபவிக்க வேண்டும். திருக்கோளூர்னு நவ திருப்பதிகளிலே ஒன்று. எங்க இருக்க? ஆழ்வார திருநகரி. திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார திருநகரின்னு சொல்லப்படுகிற 9 திவ்ய கஷேத்திரங்கள் உண்டு. அது எல்லாமே ஆழ்வார், நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணதான நம்மாழ்வார். ஆழ்வார் அவதாரம் பண்ணாரோ இல்லையோ, வைஷ்ணவ வளாள குலத்திலே அவதரித்த ஆழ்வார் 4 வேதங்களுக்கு சோமாக 4 பிரபந்தங்கள், திருவிருத்தம், திருவாச்சரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழின்னு 4 பிரபந்தங்களை கொடுத்தார். ரிக்வேதத்துக்கு, எஜுர்வேதத்துக்கு, அதர்ப்பண வேதத்துக்கு, சமவேதத்துக்குன்னு சொல்லி 4 பிரபந்தங்கள் கொடுத்தார் ஆழ்வார். அந்த ஆழ்வார் 32 வயதிலே எம்பெருமானோடு போய் சேர்ந்தார்.
எப்படி சேர்ந்தார்னா, பெருமாளை அர்ச்சிராதி மார்க்கத்தை காட்டினார். முதல் நாள் சொன்னேன், ஒவ்வொருத்தரும் 3 விஷயத்தை நினச்சிக்கணும்னு. திருமலைக்கு போகிறதுக்கு யாத்திரையாக நினச்சிக்கணும்னு சொன்னேன். திருமலை போகிறதுக்கு இன்னைக்கு பிராப்தம் ஏற்படுமா? அக்ரூரரோடு கண்ணன், அதாவது அக்ரூரர் கண்ணனை நினைத்து கண்ணனோடு சேர்ந்து பேச வேணும், பழக வேணும், வார்த்தாலாபம் பண்ண வேணும்னு ஆசைப்பட்டாரே அக்ரூரர். அந்த நினைவு பகவானோடு நாம் சேர்ந்து எப்பொழுது பேசலாம்ங்கிற ஆசைப்பட வேணும். 2வது சொன்னேன். 3வது சொன்னேன், அர்ச்சிராதி மார்க்கத்திலே நாம் எப்படி போவோங்கிற தியானம். இப்போ நம்ம ஏதோ ஒன்று நாளைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு சாயங்காலம் ஒரு 7-8 மணிக்கே பிளான் பண்ணுறோம். இல்லையா, என்ன பண்ணுவோம், என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், தோசை எடுக்கலாம் காலம்புரை, அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம், சாதம் வச்சு விடலாமா, சரி பருப்பு குழம்பா இல்லை புளி குழம்பா, என்ன குழம்பு வைக்கிறது, என்ன பொரியல் பண்ணலாம், என்ன கூட்டு பண்ணலாம், காய் இருக்கா இல்லையா, இவாழை கேட்கலாமா, அவளை எல்லாம் பண்ணுறோம், தேங்காய் இருக்கா, அரைச்சி விட்டு பண்ணலாமா இல்லை வெறும் பண்ணலாமா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு எத்தனை பிளான் போடுறோம். அதுபோல இல்லை, இது முக்கியமாக பகவானை போய் சேருவதற்கு நாம் எப்படி போகணும். ஏன்னா அச்சிராதி மார்க்கம் அப்படிங்கிற ஒரு மார்க்கம். இது சாந்தோக்கியம் உபனிஷத், சமவேதம், பிரகதாரண்ய உபனிஷத் இதெல்லாம் சொன்னது இந்த விஷயம். அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகணும்னா நம்மளால் போக முடியாது. பெருமாள் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய 101வது நாடியை பெருமாள் பிடிக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு நான் எப்படி இருக்கேங்கிறதுக்கு கொஞ்சம், நான் இப்போ இந்த லோகத்தில் வாழ்க்கையை நான் எப்படி வாழறேங்கிறதுக்கு அதுக்கு தகுந்தாப்புல தான் அவர் படிக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம பார்க்குற பார்வை ஒன்று, நாமெல்லாம் இங்கிருந்து இப்படி பார்க்குறோம், ஆரடியாக இருந்தால் கூட இப்படி தானே பார்க்க போகிறோம். ஆனால் அவன் பார்க்குறது மேலேருந்து பார்க்குறது, அப்போ வித்தியாசம். நம்ம பார்க்குறது இப்படி பக்கவாட்டில், அவன் பார்க்குறது மேலேருந்து கீழே பார்க்குறான். நம்மளை பார்க்குற போது நாம் எப்படி இருக்கோங்கிறத திறத்தியாக சொல்லிட்டோம்னா அதுக்காக பெருமை வந்துடாது. எம்பெருமான் எப்படி பார்க்குறாங்கிறது தெரியவே தெரியாது. அதனால அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகணும்னா அப்போ அதை நினைத்து கொள்ள வேண்டும்னு சொன்னேன். இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறதையே பெருமாள் அவருக்கு காமிச்சார். நம்மாழ்வார் புறப்பட்டு போகிறார். இந்த ஆத்மாவானது புறப்பட்டு போவதை பகவான் அவருக்கு தரிசிப்பித்து அப்படியே போராடி இந்த உலகம் கூட தாண்டி போய் விரஜை தீர்த்தத்திலே தீர்த்தமாடி, அந்த தீர்த்தமாடி நிற்பாடு பெருமாளை போய் சேர்றதையே காமிக்கிறார், படம் முடிச்சு காமிக்கிறார். நேதிக்கு சொன்னேன், இந்த நெடுமாலேன்னு சொல்லப்படுகிறதான கண்ணன் பெருமான் கம்சனை முடிச்சுட்டு காராகிரகத்தில் போய் தாய்ந்தோப்பனாரையும் பார்க்க போகிற பொழுது அவர்கிட்ட, ஐயா நான் எல்லாத்தையும் இழந்து போயிட்டேனே, தெய்வநங்கை யசோதை பெற்றாளே, தேவகி இழந்து போனாளே, தெய்வநங்கை யசோதை பெற்றாளே, தெய்வநங்கைன்னு சொல்றார் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார். யசோதைக்கு என்ன பேரு? தெய்வநங்கை. தேவகி புலம்பிய புலம்பல்னே 10 பாசனம் பாடுறாங்க. தேவகி எல்லாத்தையும் விட்டுட்டா, ஒண்ணுமே கிடையாது, புலம்பிய புலம்பல். ஆனா இவ பெற்றது, இவதான் தெய்வநங்கைன்னு யசோதைக்கு சொல்லுகிறார்கள். அத்தனை பெருமை உண்டு. அப்ப அதெல்லாம் நம்மாழ்வாருக்கு இருக்கிற பெருமை. நம்மாழ்வாருக்கு நேர பெருமாள் காமிச்சார். இப்போ போயிட்டார். அந்த நம்மாழ்வார் அவதாரம் பண்ண ஸ்தலத்துல தான் ராமானுஷர் உள்ளுக்குள்ள போறார். ஊருக்குள்ள திருக்கோளூருக்குள்ள போறார். ஒரு பெண் பிள்ளை வேகம் அவசரமா கோவப்பட்டு இப்படி வரார். ஏன் வரா அப்படின்னு கேட்டபோது, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, இந்த லோகத்தை பத்தி, சாஸ்திரத்தை பத்தி, சம்மதத்தை பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் ஒண்ணுமில்லாம இப்படி இருக்கேன். தமிழ்ல சொல்ல முடியும், மண்டு அப்படிங்கிற மாதிரி இல்லையா, மண்டுவா இருக்குமே அப்படின்னு சொல்றாடு இல்லையோ. மண்டுன்னா என்ன தெரியுமோ, நண்டு இருக்கும் இல்லையோ, அதுதான் மண்டூகம்னு சொல்லுவாங்க. சம்ஸ்கிருதத்துல அதுக்கு மண்டூகம்னு பேரு. நண்டு அது நேரத்துக்கு போகாது, இப்படியே தான் போடுவோம், இப்படியே போயிட்டு இருக்கோம். அது கால் 4 கால், இந்த பக்கம் ஒரு கால், இருக்க 2 இருக்கால், இப்படியே போயிட்டு இருக்கோம். சில நேரத்தில் போகும், ஆனால் அது இன்னும் மண்டூகம் அப்படிங்கிறத தான் பொதுவாக இப்படி சொல்லுவாங்க. நமக்கு அர்த்தமே தெரியாமல் பல விதங்கள் பல வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம், மண்டு அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய தெரியாத விஷயங்கள் பல இருக்கலாம், அதை திருத்திக் கொள்ள முடியும். நமக்கு தெரிஞ்சுருக்குன்னா அது கூட சொல்லணும், மாற்றி சொல்ல முடியும். அந்த பெண் பிள்ளை எனக்கு ஒன்றுமே தெரியலையே, நான் ஊர்லேருந்து வெளியில் போகிறேன், நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னது தான் இந்த பெண் பிள்ளை வாக்கியங்கிறது. அதில் இப்போ 31வது வார்த்தை பார்க்க போகிறோம். என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, எல்லாமா இருக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டார். அவர் யாரு அப்படின்னா, அதாவது புடை முதலான ஆனேனோ அனந்தாழ்வான் போலே. புடை முதலானேனோ, புடை முதல், இது
அனந்தாழ்வான்னு பேர். அனந்தாழ்வான்னு ஆறுன்னா ஆதிசேஷனுக்கு அனந்தாழ்வான்னு பேர். ஆதிசேஷனுக்கு ஏன்னா பெருமாளை வந்து அளக்க முடியாது. பெருமாளை இவ்வளவு தான். இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம், சொல்லுவாங்க ஒரு 18 அடி பெருமாள்னா அவ்வளோதான், 18 அடி அவ்வளோதானே, 2 அடி தானே இருக்காரு. பரவாயில்ல, நான் ஒரு 6 அடி இருக்கேன், 5 அடி இருக்கேன், பெருமாள் ஒரு 18 அடி இருக்காரு, அவ்வளோதான் எனக்கு அவங்களுக்கு வித்தியாசம். அப்படி சொல்ல முடியுமானா இல்லை, பெருமாளை அளக்க முடியாது. அளத்தற்கு அறியார் ஆழ்வார் இருக்கிறார். நந்தா விளக்கே அளத்தற்கரியார் நாரணனேன்னு ஆழ்வார், திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். நந்தா விளக்கே அளத்தற்கரியார். பெருமாளை அளக்கவே முடியாது. நந்தாத விளக்கு, குன்றாத விளக்கு, அப்படி இருக்கக்கூடியவனை அளக்கவே முடியாதவன். வேதங்களும் உபனிஷத்துக்களும் எப்படி அவனை எம்பெருமானை சொல்லி ஓஞ்சி போச்சுன்னா பகவானுடைய கல்யாண குணங்களை அளக்க போயிட்டான். அப்போ யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்னு தைத்திரியோ உபனிஷத்திலே ஆனந்தவல்லியிலே சொல்லுகிறது. யதோவாச்சோ நிவர்த்தந்தே, மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாத தலையிலே இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவனை ஒரு நாளும் ஆறாளும் அளந்து விட முடியாது. அவ்வளவு பெரியவன் அவன். அப்ப அந்த பெருமாள் அவ்வளவு பெருசா இருக்கிற பெருமாளை ஒரு 5 அடிக்குள்ள சுருக்கிறாரு இல்லையா? யார் பண்றா இந்த காரியத்தை? சேஷனாக, ஆதிசேஷனாக இருக்கக்கூடியவன். அவருக்கு ஆதிசேஷன்னு பேர். ஏன்னா சேஷத்துவம். சேஷத்துவம்னா பவ்யத்துவம். யாருக்கு? பெருமாளுக்கு எத்தனை கைகரியம் பண்றாங்க. நம்ம அத்தனை கேட்டுருக்கோம், காத்தாலையும் அதுதான் கேட்கணும். கைகரியம் தொண்டு. இங்க வர்றவர் அடியேன்னு இதைத்தான் சொல்றேன். பாகவதர்களுக்கு தொண்டு அடியேன்னு இதைத்தான் சொல்றேன். சாயரட்சியில சொல்றவாள் அதே தான் சொல்றான். பகவானுடைய பக்தனுக்கு தொண்டு, இதே தான் சொல்றோம். அப்ப பகவானுக்கு பண்ணுங்க, பாகவதனுக்கு பண்ணுங்க, இதைத்தானே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அதை தான் உட்காந்து காத்தாலையும் சாயந்தரமும் உட்காந்து கேட்கணும். அப்ப அதை என்ன பண்ணணும்? கேட்டுட்டு இருக்க முடியுமானா அதை செயல்படுத்த ஒன்று இல்லையா? அதுக்கு தானே இப்போ உலகம் கேட்கிறோம். இந்த ஆத்மா ஏதோ பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ந்தோம், சரி, அதுக்கப்புறம் கடைசியா 90, 100, 105, 120 ஏதோ பிறப்படுறோம். இந்த பிறந்ததுலேருந்து 120 வயசு வரைக்கும் ஒரே மாதிரியா இருக்கணும். மாறுதல், பரிணாம மாற்றம் மாறிட்டே இருக்கு. வயசாக இதே 40 வயசுல இப்படி தான் இருக்குமா? இதே 30 வயசுல இப்படி இருப்போமா? இதே 20 வயசுல போய் உட்காந்து வச்சோம்னா கதையாவது காலட்சேபம் இதெல்லாம் நீ கேளுமா போமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போடுவோம். ஆனா அதே வயசாக ஆனா நமக்கே அந்த ஒரு முதிர்ச்சி ஏற்படுகிறது. முதிர்ச்சி ஏற்பட்ட உடனே ஏதோ 4 வார்த்தை நல்லதா கேட்டா தேவலாம் போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த அரை மணிக்கு தொலைக்காட்சியில் போடுற வரும். அரை மணி நேரத்துக்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சிடும். சாயந்தரம் 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 8லேருந்து 8:30, 8:30லேருந்து 9, 9:30, 10, 10லேருந்து 10:30 கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டோம்னா இதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு எவ்வளவு மோசமா போகணுமோ அத்தனை மோசமா போயிடும். யாரார எப்படி கெடுக்கலாம், யாரார குடும்பத்தை ஒண்ணுமில்லாம பண்ணிவிடலாம், அவளை எங்க போட்டு தள்ளலாம், இப்படி இதெல்லாம் ஒரு கதையை சொல்லணும்னா சரி, இது இன்னைக்கு கேட்டா நாளைக்கு அதே தான் வருது, மாறவே மாறாது. 1 வருஷத்துக்கு போனா 1 வருஷம் விட்டுட்டு நம்ம பார்த்தா கூட நமக்கு பிடிச்சிடலாம். எங்க சொல்லியிருக்கோம்? ஏன்னா திரும்ப அதை திரும்ப இந்த கேப்பை ஃபில் பண்றாங்க. பண்ணிட்டு திரும்பவும் அதே போனா ஒரு 10 நிமிஷத்துக்கு போட்டு நமக்கு ரெஃப்ரெஷ் பண்றாங்க. பண்ணி விட்டு திருப்பி அதே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கலாமான்னா இதெல்லாம் பார்த்தால் நம்முடைய மனதாகவே இராது. அவ்வளவுதான் சொல்லணும். ஆக எதுக்காக சொல்லுவாங்க? இந்த கைங்கரியம் தொண்டு நம்ம சொல்ல முடியும். அப்ப எப்படி சொல்றோம்? இதையெல்லாம் பண்ணது யாரு தெரியுமா? ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறதான ஆதிசேஷன் தான் அத்தனை கைங்கரியத்தையும் பண்ணார். அவர் என்ன பண்ணார்? குடை முதலானேனும் அனந்தாழ்வானை போவே. குடை முதலானேனும், இது ஆழ்வாருடைய ஒரு பாசுரம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மறுபடியாம், நீழ்கடலிலும் புடையாம், மணிவிளக்காம், துப்பட்டாம் கொள்கும், அணையாம் திருமார்க்கு அரவு. இது பாசுரம் ஆழ்வார் திருவந்தாதியில பாசுரம், முதலாழ்வார்களுடைய பாசுரம். அதில் அவர் சொல்றார், பெருமாள் எங்கெங்கெல்லாம் போறாரோ, எப்படியெல்லாம் இருக்காரோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த ஆதிசேஷன் தன்னை மாத்திக்கிறார். சென்றால் குடையாம், நடந்து போனா குடையா வந்துடுறான். இருந்தால் சிங்காசனமா,
உட்கார்ந்து இருந்தா சிங்காசனமா இருக்கலாம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமா, நின்றால் மரவடியமா. காட்டுக்கு போன போது ராமனுக்கு மரவடியாகும், அது அப்படியே தான் மரவடியாகத்தான் இருந்தாரோ இல்லையோ. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரபடியாம், நீழ்கடலும் என்றும் புனையாம் விளக்காம். நீழ்கடல் தான் திருப்பார்கடலிலே பெருமாள் இருக்கிறான் என்ன, அங்க ஆதிசேஷனாக தானே இருக்காரோ. புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம், அந்த ஆதிசேஷன் தான். அதுக்கு பனாமண்டலங்கள், எத்தனை பெரிய பனாமண்டலங்கள்னா 1000 பனாமண்டலங்கள் கொண்டதாக பெருமாள் இருக்கார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரபடியாம், நீழ்கடலும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் பொல்கும் அணையாம். திருமாலுக்கு அரவு, திருமால்னு சொல்லப்படுகிற எம்பெருமானுக்கு இந்த அரவு இருக்கிறதே ஆதிசேஷன், அது எப்படி இருக்கு, இவ்வளவு கைங்கரியத்தை பண்ணுது. இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் சொல்லுவா. அனந்தம் பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் திருதீயா பலபத்ரஸ்து கலௌ ராமானுஷஸ்ததா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்ன? அனந்த பிரதமம் ரூபம், முதல் யுகமாக இருக்கக்கூடிய கிருதயுகத்திலே அனந்தம், அந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய எம்பெருமானை, அந்தம் இல்லை அவருக்கு, ஆனா அந்தமே இல்லாத இருக்கக்கூடிய எம்பெருமானை ஒரு 5 அடியில 10 அடியில 20 அடியில அந்தப்படுத்துகிறார்கள். அந்தம் இல்லாத எம்பெருமானை அந்தப்படுத்துகிறார்கள். அப்ப அனந்தன் பெருமாளுக்கு முடிவு இல்லை, ஆனா அந்த முடிவில்லாத ஒரு எம்பெருமானை ஒரு 20 அடிக்குள்ள அடக்கிறார், அதுக்குள்ள அடங்கியிருக்கார் அவர். இப்போ ஒரு ஒரு கடல் இருக்கு, கடலை போக அந்த சரணம் பண்ணதுக்கு போறோம், கடல் பார்க்கலாம். பார்த்தோம்னா கடல் இதுக்குள்ள அடங்கியிருக்கு, கரைக்குள்ள அடங்கியிருக்கு. கரைன்னு சொல்லப்படுகிற பீச், சீஸ், ஷோர் அப்படிங்கிறோம். அந்த கடற்கரை மணலுக்குள்ள அடங்கினது தான் தீர்த்தம், அது வெளியில வர்றது இல்லை. அது எப்பயாவது வருது, ஏதாவது பூகம்பம் மாதிரி வந்துருது, இல்லைன்னா ஏதாவது டைடல் வீவ்ஸ் வந்துருதுன்னா வந்துருது. ஆனா முக்காவாசி கடலுக்குள்ள இந்த மணல் தான் அதை அடக்கி வச்சிருக்கு. அதே போல எம்பெருமான் ஆதிசேஷனுக்குள்ளே அடங்கி கிடக்கிறான். அப்படி இருக்கிற எம்பெருமான் கிருத்தையுகத்துல அனந்தனா இருந்தான். 2வது யுகம் திரேதாயுகத்தில் லக்ஷ்மணா அவதாரம் பண்ணார். 3வது யுகத்துல பலராமனா அவதாரம் பண்றார். 4வது யுகத்திலே அவரே ஆதிசேஷன் அவதாரமாக ராமானுஷரே அவதரித்தார். அப்படின்னா ராமானுஷர் 120 வயசு இருந்தார். எத்தனை கைங்கரியம் பண்ணார் தெரியுமா? எல்லா திவ்ய தேசங்கள் அத்தனை பெருமாள் கோவிலையும் போய் பெருமாளுக்கு அத்தனை கைங்கரியங்களை பண்ணி, இன்னைக்கு எல்லாமும் அடியவங்கள்லாம் சேர்ந்துருமே என்ன சொல்லுவோம் தெரியுமா? அடியேன் ராமானுஜதாசன் சொல்லுவோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவா இருந்து பண்ணல, நமக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இருந்திருக்கான். அதனாலதான் நம்ம இன்னைக்கு வந்துருக்கோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம் நம்ம முன்னோர்கள் 6 பேரான தெரியுமா? யாருக்கும் தெரியாது. 4 தலைமுறை தெரியாது, 4 தலைமுறை தெரியாது. இதப்ப அடியன் சொல்லுவேன், அடியன் சீனிவாச சர்மா அப்படின்னு சொல்லுவேன். அடியன் தோப்புனார் நாராயண சர்மா சொல்லுவார், சௌமிய நாராயண சர்மா சொல்லுவார். அவருடைய தோப்புனார் சீனிவாச சர்மான்னு சொல்லுவார். அவருடைய தோப்புனார் நாராயண சர்மான்னு சொல்லுவார். அவருடைய தோப்புனார் சேஷவாத்தியார்னு சொல்லுவார். அவருடைய தோப்புனார் அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரவாத்தியார்னு சொல்லுவாங்க. தெரியுமா இருக்கும், 7 தலைமுறை தெரியுமா இருக்கும். அதுக்கு மேல தெரியாது. 7 தலைமுறை வரைக்கும் தெரியும், ஏன்னா வம்சாவளி வச்சுருக்கோம், அதுல தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிறவா பேர் தெரியுமான்னு கேட்டா அடிய கூட வேடிக்கையா கேட்டேன். என்னோட குழு தாத்தாவும் எனக்கு தெரியும், உங்க குழு தாவும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பேன். அடியோட தோப்பனார்ட்ட வேடிக்கையா கேட்பேன். என்னோட குழு தாத்தாவே எனக்கு தெரியும், உங்களோட குழு தாத்தா அவங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்கறது. அப்ப நமக்கு 7 தலைமுறைக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருத்தர் இருந்தாரே, அவரை இன்னைக்கு நம்ம படத்துல வச்சு அவரை சேவிக்கிறோமே, இந்த ராமானுஷர்னு சேவிக்கிறோமே. எப்படி சேவிக்கிறோம்? சும்மா அவரை செய்ய ஆரம்பிக்கணுமா? எவ்வளவோ கைங்கரியம் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமாக உபதேசம் பண்ணி உள்ளார். எல்லாரும் மோட்சத்துக்கு போவதற்கு அத்தனை பேரும் அதிகாரிகள் சொல்லியிருக்காரோ இல்லையோ. அவ்வளவு தூரம் சொன்னதுனாலதான் அவரை இன்றும் அவருடைய பேர் நமக்கு தெரிகிறது, அவர் வாழ்ந்ததான குறிப்புகள் நமக்கு தெரிகிறது, அவர் எங்கெங்கெல்லாம் போனார்னு தெரிகிறது, என்னென்னலாம் செய்தார்னு தெரிகிறது. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்காது. நம்ம முன்னோர்கள் 6 பேர் நமக்கு தெரியவே தெரியாது. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்ப நமக்கு இப்படி வித்தியாசம் பண்ணணும்னா தான் நமக்கு வித்தியாசம் தெரியும். நமக்கு உண்மை தெரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆஹா, அந்த குடை முதலானேனும் அப்படித்தான் ஆதிசேஷனுடைய அவதாரமாகத்தான் 120 வருஷம் வாழ்ந்தார். அவர் பண்ணாத கைங்கரியம் இல்லை.
120 வருஷத்துல பண்ண காரியத்தை, ஏன்னா அன்னைக்கு ஒரு டெக்னாலஜி கிடையாது, டெக்னாலஜி இல்லை, போக்குவரத்து இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை, எதுவும் இல்லாத காலத்திலே அவர் ராமானுஜர் பண்ணார். அத்தனை இடத்துக்கு போய் அத்தனை இடத்துல ஸ்தாபிச்சிருக்காரு. ஒரு ஆதிசங்கரர் அத்தனை இடத்துக்கு போய் அத்தனை மடங்களை ஸ்தாபித்திருக்கார். ஒரு மத்வாச்சாரியர் அத்தனை இடங்களுக்கு போய் அத்தனை மடத்தை நிர்வாகம் பண்ணி உள்ளார்கள். இதெல்லாம் எதுக்காக? நம்மளுக்காக. பின்னாடி வரக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்களோ. ஏன்னா இப்போ ஒரு 20 வருஷம் முன்னாடி கணக்கு எடுத்து பாருவோம். பிளாஸ்டிக் 30 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்டிக் நம்மள்கிட்ட வச்சுருந்தோம். 30 வருஷம், சரி 35 வருஷம், அப்போ தான் ஆரம்பம். 80களில் தான் இது ஆரம்பமே ஆரம்பிச்சிருக்கு. அப்போ பிளாஸ்டிக்னு சொன்னால் ஒரு 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 ரொம்ப நமக்கு கவர்ச்சிகரமான ஒரு வஸ்துவாக இருந்தது அப்போ. இப்போ இது கவர்ச்சியே இல்லை, இதைத்தான் நீ உபயோகப்படுத்தி ஆகணும், வேற வழியே கிடையாது. பால் முதற்கொண்டு நம்ம அதில் தான் எடுக்கலாம். எத்தை தொட்டாலும் அதுதான், அது அழியவே அழியாது, அப்படியே இருக்கும், இங்கேயே இருக்கும். பகவான அழிய போகிறதுல இதுவும் அழியாது. இப்போ ரெண்டையும் இப்படி சொல்லிட்டோம்னா, அடடா இப்படி போய் ஒரு உமானம் சொல்லுவாளா அப்படின்னு இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. அதுவும் அழிய போகிறதுல இதுவும் அழிய போகிறதில்லை. அத்தை அழிக்கணும்னா எவ்வளவு ஹீட்டு வேணும்னா ஃபர்னஸில் போட்டு எரிக்கணும். எரிச்சா என்ன ஆகும்? திரும்பவும் நம்ம ஆகாசத்தை கொத்த போகிறோம். அங்கே போய் ஒரு தனியாக ஒரு லேயர் வந்துருக்கும். லேயர் வந்துருக்குன்னா ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். அது வரும். ஓசோன் லேயர் போயிடும், ஓட்டையாக போயிடும். போயிடுதுன்னா நமக்கு எல்லாருக்கும் தான் வரும். அதுதான் நடக்கும். ஆனால் எப்போ நடக்கும்னு தெரியாது. நம்ம இன்னைக்கு நாம் எதை உபயோகப்படுத்துகிறோமோ அதை ஒழுங்காக உபயோகப்படுத்தணும். எங்கெங்கெல்லாம் வேண்டாம் தவிர்க்க வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் வேண்டாம் தவிர்க்கணும். அதை தவிர்த்தா தான் நம்முடைய சந்ததிகள் நன்றாக வாழ்வதற்கு நாம் வழிவகுக்கிறோம். தீர்த்தத்தை ரொம்ப எவ்வளவு வேணுமோ உபயோகப்படுத்தணும். திறந்து விட்டு அப்படியே போடக்கூடாது. விளக்க அப்படியே விட்டு அப்படியே போடக்கூடாது. அதே போல காகிதம் உபயோகப்படுத்துறதே அப்படியே விட்டு போயிடக்கூடாது. காகிதத்துக்கு மரத்தை வெட்ட வேண்டியிருக்கு. மரத்தை வெட்டி தானே கூர் பண்ண வேண்டியிருக்கு. அது பண்ணித்தானே பண்றோம். நம்ம காகிதத்தை உபயோகப்படுத்துறோமே, மரம் வைக்கிறோமா? எவ்வளவு முக்கியம். காகிதத்தை நான் எத்தனை உபயோகப்படுத்துறேன், ஆனா அதுக்காக ஒரு மரத்தை நான் வச்சேனா தெரியாது. நம்ம வைக்கிற போதுன்னு வச்சா தான் அது. நம்ம இங்கே பண்ற காகிதம் யாரோ பண்ணதுன்னா நம்ம அதற்காக ஏதாவது பண்ணுகிறோமா அப்படின்னா எதுவுமே இல்லை. அப்ப இதையெல்லாம் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். எல்லா கைங்கரியத்தையும் பண்ணணும். சமூகத்துக்கும் பண்ணணும், சம்பிரதாயத்துக்கும் பண்ணணும். சமூகத்துக்கு பண்ணணும், சம்பிரதாயத்துக்கு பண்ணணும். கோரக்ஷணம் பண்ண வேண்டும். பசுமாடு, இன்னைக்கு பசுமாடுன்னு போய் பார்த்தோம்னா உடம்புல அவ்வளவு முடியோடு இருக்கக்கூடிய ஒரு பசுமாட்டை தான் பார்க்க முடியும். கருப்பு வெள்ளையுமா இருக்கிற பசுமாடு தான் பார்க்கணும். இப்போ அந்த பசுமாடு, நாட்டு பசுமாடுங்கிறதே காணும். கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது. எல்லாம் ஊசி தான். அப்போ அப்படி போயிட்டு போயிடும். இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு கலியுகத்தினுடைய முதிர்ச்சி முதிர்ச்சி முதிர்ச்சின்னு சொல்லலாம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்போ குடை முதலானேனும் எதை போல அனந்தாழ்வானை போலே. அப்போ எல்லா கைங்கரியத்தையும் பண்றா அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவ்வளவு கைங்கரியம் பண்றாரு இல்லையோ, அவர் யாரு? அவர் தான் பிரதமமாக இருக்கக்கூடிய சேஷன். முதல்ல சேஷன் யாருன்னா ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆதிசேஷனுடைய கைங்கரியம் அவ்வளவு முக்கியம். குடையுடன் அவன் எப்படி போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அவர் தான் ஆதிசேஷன், அவர் தான் கைங்கரியம் பண்றாங்க. சரி, ரெண்டாவது சொன்னார் கொண்டு தெரிந்தேனோ திருவடியை போலே. கொண்டு தெரிந்தேனோ திருவடினா ரெண்டு. ஒன்று பெரிய திருவடின்னு சொல்லுவான், மற்றொன்று சிறிய திருவடின்னு சொல்லுவான். சம்பிரதாயத்தில் இந்த அவ வீட்டில் போட்டிருப்பா, வைஷ்ணவா வீட்டில் போட்டிருப்பா. ஒரு ஆரம்பத்தில் வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பலகையில் போட்டிருப்பாங்க. முதல்ல திருமண் போட்டிருப்பாங்க. திருமண் போட்டுட்டு ஒரு பக்கம் சக்கரம், ஒரு பக்கம் சங்கம் போட்டிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கருடன் போட்டிருப்பா, இன்னொரு பக்கம் ஹனுமான் போட்டிருப்பாங்க. இது பார்த்துருக்கேன்னா வீட்டுக்குள்ளே வைஷ்ணவர்களோட வீட்டுக்குள்ளே போகும்போது முதல்ல ஒரு பலகை. சில பேர் பொதுவாக நன்றி மீண்டும் வருக அப்படின்னு கை கூப்பிடுவோம், அதெல்லாம் சில பேர் போடுவான். ஆனால் அதில் பலகையில் என்ன போட்டுருக்கோம்னா திருவன்காப்பு, சங்கு, சக்கரம், வலக்கை சக்கரம், இடக்கை சங்கம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பெரிய திருவடி, இந்த பக்கம் சிறிய திருவடி. திருவடின்னு சொன்னால் ரெண்டு பேர். ஒன்று கருடாழ்வான் ஒரு திருவடி, ஆஞ்சநேயன்னு சொல்றது மற்றொரு திருவடி. இது ரெண்டு பேர் திருவடிங்க. ஒருத்தர் பெரியவர், அவர் கருடன். மற்றொருத்தர் சின்னவர். ஏன்னா அது திரேதாயுகத்தில் வந்து கருடன்கிறவர் மேலே இருக்கிறவர். அதனால இவரை சிறிய திருவடின்னு சொல்லுவோம். பெரிய திருவடி, சிறிய திருவடின்னு.
இந்த தெய்வ புல் அப்படின்னு பேர். புல்லுன்னா பட்சின்னு பார்த்துருக்கோம். புல்லுன்னா தெய்வ புள்ளேரி தானே பெருமாளே வர. தெய்வ புள்ளேரி வருவானை எங்க பார்த்தான்? திருச்சித்திரகூடத்தில் கண்டேனேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். ஆஹா, புல் அப்படின்னு சொல்லப்படுகிற பட்சி, அது மேல பெருமான் பவனி வருகிறான். ஏன்னா கருடன் சொன்னா அவர்கள் எல்லாம் நித்திய சூரியர்கள். பெருமாள் யார் மேல வர்றார் அப்படின்னா மனுஷனை பெருமாள் வாகனமும் வச்சுக்கவே இல்லை. வரும் எவ்வளவு தௌபாகியம். ஏன்னா 4 வீதி சுற்றி வரணும் முடியும். இவன் எங்கேயாவது வீதியிலே நடுவில் விட்டு ஒட்டாங்க பண்ணுறது. அதனால பெருமாள் மனுஷ வாகனமே வச்சுக்கவே இல்லை. எல்லாமே பார்த்தோம்னா கருடன் வச்சிருப்பா, குதிரை வாகனம் இருக்கும், அனுமந்த வாகனம் இருக்கும், ஹம்ச வாகனம் பட்சி கூட இருக்கு, கருட வாகனம் இருக்கு, ஆன வாகனம் இருக்கு, எல்லா வாகனமும் வச்சிருந்துதான் பெருமாள். ஆனா மனுஷ வாகனம் மட்டும் வச்சுக்கவே இல்லை. ஏன்னா இவன் 4 வீதி புறப்பாடு சுற்றி வந்து திரும்ப நிலையில கொண்டு சேர்க்கணும். இவன் ஏதாவது யாருக்கையாவது கோவிச்சுட்டு எங்கேயாவது புக்கில் நிறுத்தி கொடுத்தான்னா எப்படி வருவார்? அதனால பக்கமே வைக்கல. அப்ப கருட வாகனத்தில் தான் பெருமாள் எழுந்தொழுகிறான். கருடன் அப்படின்னு சொன்னா கருத்மான் அப்படின்னு அவர் வேதத்திற்கே பிரமாணம் அவர்தான். ஆளவந்தார் தெரிவிக்கிறார். அதாவது யாமுனாச்சாரியர் வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினின்னு தெரிவிக்கிறார். வேதாத்மா விககேஸ்வரா, வேதத்தினுடைய உட்பொருளாகவே இருக்கக்கூடியவர் கருடன். அவ்வளவு உயர்ந்தவர். அந்த கருடனை தான் தன்னுடைய வாகனமா. ஏன்னா சன்னிதி முன்னாடி போவோம், அதாவது பெருமாள் கோயிலுக்கெல்லாம் முன்னாடி போனோம்னா முதல்ல கருடன் சன்னிதி தான் இருக்கும். அந்த கருடன் சன்னிதிக்கு முன்னாடி துவஜஸ்தம்பம் இருக்கும், பெரிய கொடி. அந்த கொடி புட்கொடியும் பேரு. அந்த கொடிக்கு முன்னாடி தான் துவஜஸ்தம்பம் அப்படின்னு பேரு. அந்த இடத்துல தான் விழுந்து சேவிக்கணும். நமஸ்காரம் வேணும்னா அந்த இடத்துல தான் நமஸ்காரம் வேணும். அதுக்கப்புறம் உள்ள கோயில்லாம் நமஸ்காரம் பண்ணணும். அதாவது சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொன்னால் அந்த இடத்துல சேவிச்சதோடு சரி. அதுக்கப்புறம் உள்ள போய் ஒவ்வொரு சன்னிதியிலும் விழுந்து சேவிக்கணுங்கிறது கிடையாது. அங்கேயோட சரி எல்லாத்திலையும் கைகளை கூப்பி கொண்டு தான் வர வேண்டும். அது கருடனுடைய சன்னிதி. இன்னொன்று சிறிய திருவடி. இவர் பெரிய திருவடி, எல்லா இடத்துக்கும் பெருமாள் இவர் மேலே தான் ஏறி போறார். இன்னும் புள்ளேரி, தெய்வ புல்லுன்னு பேர். அவர் பேர் என்ன? தெய்வ புல் அப்படின்னா பெருமாளுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய புல். அதுதான் கொண்டு திருவேணியோ திருவடியை போலேன்னு இந்த வார்த்தை. அப்புறம் 2வது திருவடி ஹனுமான். இந்த ஹனுமான் என்ன பண்றார்? அவர் ஸ்ரீ ராமாவதாரத்தில் எத்தனை கைங்கரியம் பண்ணார்? ராமாவதாரத்தில் ஹனுமான்னு சொன்னா அவர் பண்ணாத கைங்கரியமே இல்லையோ. ராமனை தவிர மற்றொன்று தெரியவே தெரியாது. அதாவது திருப்பான் ஆழ்வார் கடைசியா அமரநாதிபுரான பாசுரத்துல கடைசி பாசுரத்துல என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு தெரிவித்தார். கொண்டல் மன்னனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளங்க வந்தானே அண்டர் ஓம் அணியரங்கன் என் அமுதினை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாவே. இதுல திருப்பான் ஆழ்வாருக்கும் மற்ற ஆழ்வார்களுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பார்க்கலாம். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பாசுரம் பாடுவார். பாசுரம் பாடிட்டு 10 பாசுரம் பாடுவார். 11வது பாசுரத்துல ஒரு பலம். இந்த பாசுரத்தை 6 சேவிக்கிறாளோ அவளுக்கு இன்னும் பலம். பலம்னா இதை பாடினவாளுக்கு இந்த பிராப்தம் ஏற்படும். இதை பாடினாக்க என்ன? மாக வைகுண்டம் நன்னுவரே அப்படின்னு சொல்லுவார். வானவராகுவரே திருமணி ஆழ்வார் சொல்லுவார். இந்த 10 பாசுரத்தை பாடினா நீங்கள்லாம் நித்திய சூரியர்கள் ஆயிடுவே அப்படின்னு சொல்லுவார். நல்லா கிடைக்குமே. இப்போ ஆண்டாளுடைய பாசுரம் வாரணமாக இதை சொல்லும் போதே ஆயுதக்காகத்தான் கண்டகனாவினை வெயர்புகள் வெள்ளிபுத்தூர்கோன் பொதைச்சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வரே. நன்னா புத்தர் பாக்கியத்தோடு நல்லா சமிருத்தியாக வாழ்வீர்கள். சரி, பல்லாண்டு கோத்திரனை பரமேட்டி சாரங்கன் இல்லாண்டான் தன்னை விழிவித்தோர் பிடிச்சதன் விரும்பிய சொல் நல்லாண்டு நவீந்திரப்பார் நமோ நாராயணான்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏற்றுவர் பல்லாண்டே பெருமாளுக்கு எப்போதும் கைங்கரியம் பண்ணி கொண்டு போவார்கள் இப்படின்னு பல சுருதிகள்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆழ்வார் இந்த 9 பாசுரம் சொல்லி முடிச்சுட்டு திருமுடி வரைக்கும் சேவிச்சுட்டு என் அமுதுன்னு சொல்லப்படுகிற பெருமாளை சேவிச்சுட்டேன். என் அமுதினை கண்ட கண்கள் வேற ஒன்றை பார்க்காதுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இது ஒரு பலமா இருக்க முடியுமா? வேற ஒன்றை பார்க்காதுன்னா பெருமாளை தவிர அவர் ஒரு தடவை சேவிச்சார். ஒரே தரம் பெரிய பெருமாளை திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய திருவரங்கநாதனை சேவித்தார். ஒரே ஒரு முறை சேவித்தார். ஒரு முறை சேவித்த பிற்பாடு 2வது தடவை அவரே சேவிக்கல. நம்ம என்ன சொல்லலாம்? நான் ரொம்ப பெரியவன். எதில் பெரியவன் தான்? திருப்பானாழ்வாரோட நான் ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவரை விட நான் நிறைய தடவை செய்திருக்கேன். எப்படி?
திருப்பானாழ்வார் ஒரு தடவை செஞ்சார், நான் எவ்வளோ தடவை செய்திருக்கேன் பெருமாள், அப்போ நான் திருப்பானாழ்வாரோட வசதி தானே அப்படின்னு சொன்னோம்னா அபத்தம்னு அர்த்தம். அவர் ஒரு தடவை சேவிச்சா பெருமாளோட போய் சேர்த்துட்டாரு. நம்மளும் போய் சேவிக்கிறோம். இதில் என்னன்னா அவருக்கு அழைப்பு விடுத்து அவர் போய் சேவிச்சார். நம்மெல்லாம் பெருமாள் அழைக்கவே இல்லை, போய் அழையாமல் இருந்தாடி அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? பெருமாளை போய் செய்கிறதுக்கு விடுப்போம்னா, ஆனால் அவன் விடுப்பு கொடுத்தா பெருமாள் அவருக்கு ஒரு பக்தன் பரம பக்தனை தானே கூப்பிட்டார், வந்து என்ன செய்யும், நான் திருவடியை காமிக்கிறேன், உனக்கு சேவை முடியலேன்னு தானே கட்டம், நான் உனக்கு சேவை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனால், என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவேன்னு சொன்னாரோ இல்லையோ, இதே மாதிரி தான் அனுமான். இந்த அனுமான் இருக்காரு, அது அதாவது ராமன் மேலே புறப்பட்டு போகிறார், வைகுந்தத்துக்கு போகிறார். அயோத்தியாவில் இருக்கிற பொழுது எல்லாரையும் கூப்பிட்டார், வாங்க எல்லாரும் போகலாம், சாந்தானிக லோகத்துக்கு கொண்டு போய்டுறேன் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் வந்தாங்க. அன்று சராசரங்களை வைகுந்தத்தேத்தின்னு ஆழ்வார் குலசேகர ஆழ்வாருடைய மகளாக எல்லாத்தையும் கொண்டு போகிற புல்லு பூண்டு அதுக்கு எல்லாம் அயோத்தியாவாழ் மக்கள் அத்தனை பேரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ ஹனுமான் ஓரமாக நிற்கிறார். ஹனுமானை கூப்பிட்டார், ஹனுமன் வாரம் வரீரா போலாமா அப்படின்னு. நான் வரலேன்னாங்க. எழுதி எல்லாரும் வைகுந்தத்துக்கு போகணுங்கிற, நீ வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நீ வைகுந்தத்தில் எப்படி இருப்பீன்னு கேட்டார். நான் ஒரு பக்கம் ஸ்ரீதேவி இருப்பா, பூதேவி இருப்பா, நீலாதேவி இருப்பா, தோழன் விசேஷனரோட ஆதிசேஷனில் உட்காந்துருப்பேன். அப்படின்னா நான் வரலேன். நான் மாண்டோல் மரபுரியோடு இருக்கிறதா தான் வரேன். அங்கே பிராட்டி ஒப்பி தான் இருக்கணும், சீதா பிராட்டி மட்டும் இருந்தால் வரேன். இல்லை நீ 3 பேரோட சேர்த்து இருப்பேன்னு சொன்னால் எனக்கு அதெல்லாம் சேவிக்கிறதுக்கெல்லாம் வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன்னு சொன்னவர். அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கமான அருளானேன்னு சொன்னது தொண்டரடிப்படி ஆழ்வார். அவரும் போக மாட்டேன்ட்டார். நீ எனக்கு எந்த அச்சுவை கொடுத்தா கூட நான் வரலன்னா, ஸ்ரீரங்கத்திலே இருக்கேன்னு ஸ்ரீரங்கத்தையே பாடினவன் அவர் ஒருத்தர். 2 பிரபந்தம் திருவரங்கநாதனை பற்றி வேற திவதேசத்தை பாடவே இல்லை. இது ஒரு பெரிய குறை. அரங்கனை பாடின வாயால் ஒரு குரங்கனை பாடேன்னு சொல்லிட்டார். யாரையுமே பாடல, வேற திவதேசத்தை பாடவே இல்லை. திருவரங்கநாதன் ஒருவரை மட்டும் பாடினவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஒருத்தர் தான். அப்ப இந்த திருவடி இருக்காரு, நான் வரல அப்படின்னா, ஸ்னேகோமே பரமோராஜன் பை நெட்டம் பிரதிஷ்டிதா பக்தி நியதாவீர பாவு நான்யந்திர கச்சதி என்று சொல்லும்படியா அந்த ஆஞ்சநேய பகவான் நான் இங்கேயே இருக்கேன், பாவு நான்யந்திர கச்சதி, பெருமாளை தவிர நான் வேற யாரையும் சேவிப்பதில்லை, இங்கேயே இருப்போம்னு சொன்னது யாருன்னா திருவடி. யாரு? சிறிய திருவடி சொன்னார். இந்த சிறிய திருவடி தன்னை எப்படி சொல்லிக்கிறான்னா, பெருமாளை இங்கேருந்து சேவிச்சுட்டு அக்கறைக்கு போறார், லங்கப்பட்டத்துக்கு போறார். பெருமாளை இங்கே சேவிச்சார். என்ன சேவிச்சார்? நான் ஒரு தூதனா போறேன், ராமஸ்ய தூதோகம் ராமஸ்ய அப்படின்னு சொன்னார். நான் யாருக்கு தூதன்? ராமனுக்கு தூதன் அப்படின்னு, தூதோகம் ராமஸ்ய அப்படின்னு விழுந்து சேவிச்சுட்டு ராமனுடைய திருவடியிலேருந்து அவர்கிட்ட அனுகிரகத்தை வாங்கிட்டு நேர பறந்து அக்கறைக்கு போனார். நேர பறந்தார். 100 யோஜனை தூரம் போகணும், நேரம் போயிட்டார். அந்த பக்கம் போன பிற்பாடு அங்கே போய் பிராட்டியை கண்டுபிடிச்சிட்டார். அசோகவனத்தில் பார்த்துட்டார், சேவிச்சார். சேவிச்சுட்டு அங்கேருந்து சூடாமணிங்கிற அந்த கணையம், அந்த கணையத்தை ஏன்னா ஏகாந்தமாக இருக்கிற போது சீதா பிராட்டியும் ராமனுமாக திருக்கல்யாணம் ஆகி 2 பேரும் அந்தப்புறத்தில் இருக்கிற பொழுது ஒரு மோதிரம், அந்த மோதிரத்தை கொடுத்துருந்தா அது சீதா பிராட்டி போட்டுருக்கலாம். அந்த சூடாமணிங்கிற திருவாபரணத்தை அதை பார்த்துட்டு இந்த கதையை சொல்லணும்னா வேற யாரும் சொல்ல முடியாது. ஏகாந்தமாக அந்தரங்கமாக இருக்கிற பொழுது அவர்கள் பரிமாறி இருக்கான்னு சொன்னால் அதை வேற யாரும் சொல்ல முடியாது. அதனால ராமன் இத்தை கொடுத்தார். கொடுத்துட்டு அங்கிருந்து பரிமாற்றி கொண்டு வாங்கி கொண்டு வான்னு சொன்னா அப்பதானே தெரியும் சீதா பிராட்டி தான் போய் பார்த்துருக்கார், ராமனை தான் இவர் பார்த்துருக்காருன்னு தெரியும். கொண்டு அதுக்காக போயிட்டு அதை வாங்கி கொண்டு சூடாமணியை வாங்கி கொண்டு அங்கிருந்து வந்து சேர்றார். அப்ப அந்த சூடாமணியை வாங்கிட்டு அப்ப அவர் சேவிக்கிறார். நான் புறப்பட்டு போறேன், ராமன்கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சேவிக்கிறாரு. அப்ப என்ன தெரியுமா சொல்றார்? தாசோகம் கோசலேந்திரஸ்யன்னு சொன்னாராம். ராமனை சேவிச்சுட்டு வர்றபோது தூதோகம் ராமஸ்யன்னு சொன்னார். நான் ராமனுக்கு தூதன்னு சொன்னார். ராமனுக்கு தூதன்னு சொன்னா ஒரு அகங்காரத்தோடு தூதோகம் ராமஸ்ய, நான் ராமனுக்கு தூதன் அப்படின்னு சொன்னாராம். ஆனா தாயார் சீதா பிராட்டியை சேவிச்சுட்டு வர்றபோது தாசோகம் கோசலேந்திரஸ்ய, தாயாரை சேவிச்சதுக்கு பிறகுதான் அந்த அடிமைத்தனம் வந்தது. தாசன், நான் தாசனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேவிச்சுட்டு வந்தாராம். அப்படி இருக்கக்கூடிய திருவடியை கொண்டு திரிந்தேனோ
திருவடியை போலே, திருவடி மாதிரி நான் எங்கேயாவது போய் இந்த கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணினேனா அப்படின்னு சொல்றார். இழப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போலே, இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே. ரொம்ப பெரிய சரித்திரம், பெரிய சரித்திரம். அதை மட்டும் சொல்லி சொல்றேன். அப்ப திருக்குறுங்குடிங்கிற திவ்ய கஷேத்திரம் எங்கே? நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திவதேசம் திருக்குறுங்குடி அப்படிங்கிற திவதேசம். அந்த திவதேசத்திலே நம் பாடுவான் அப்படின்னு ஒரு பாணர் குலத்தில் வாழ்ந்து ஒரு பக்தர் வாழ்ந்திருந்தார். அவர் கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய சுக்லபக்ஷத்திலே அவர் நிச்சலும் பெருமாள் ஒரு 15 வருஷமா நிச்சலும் போய் சேர்க்கிறான். ஒரு இடத்துக்கு வரான், போயிட்டு பெருமாள் அப்படியே தன்னுடைய பண்ணினாலே இசைத்து இசைத்து பெருமாளை பாடுவரான். பாடிட்டு ஒரு போய் பெருமாளை சேர்த்ததே கிடையாது. அப்படி இருக்கிற போது அந்த கைசிகம் இப்போ முடிஞ்சது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கைசிக ஏகாதசி, கார்த்திகை மாசத்துல இருக்கக்கூடிய சுக்லபக்ஷத்திலே வரக்கூடிய ஏகாதசி, அதுக்கு கைசிக ஏகாதசி என்று பெயர். மற்றொன்று மார்கழி மாதத்திலே வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று பெயர். இந்த 2 ஏகாதசியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வருஷத்துல ரொம்ப முக்கியமான ஏகாதசி இந்த 2 ஏகாதசிகள். இவர் என்ன பண்ணுவானா, இந்த நம்பாடுவான் அப்படின்னா மம காயகான்னு பெருமாளை என்னை பத்தி பாடுறான்னு பெருமாளுக்கு ரொம்ப ஆனந்தம். அப்படி ஏன்னா வாயினால் பாடி, இந்த பாட்டு பூரா ஆண்டாள் சொல்றதே வாயினால் பாடி, வாயினால் பாடி, நாராயணனை பாடி, நாட்டத்துழாவை நாராயணன் இப்படி பாடி பாட இப்படியே வரும். பாசுரம் பூரா அப்படித்தான் வருது. அப்படி இந்த பெருமாளுக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கிறது இல்லையோ, இவர் பாடிட்டே இருக்கார் பெருமாளை. அப்ப என்னை பத்தி பாடுகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாலே அவருக்கு நம் பாடுவான், என்னை பத்தி பாடுறான், அதனால நம் பாடுவான் அப்படின்னு பெருமாள் அபிமானித்திருந்ததான திருநாமம். அவர் போய் பெருமாளை நிச்சலும் போய் சேர்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் சேவிக்கிற போது இவர் இருக்கிற இடத்துலேருந்து அவர் பெருமாள் சன்னதிக்கு போனோம். திருக்குறுங்குடி பக்கத்தில் போகிறபோது ஒரு நாள் காட்டிலே ஒரு ராட்சசன், பிரம்ம ராட்சசன் ஒருத்தன் வந்தான். குறுக்க நின்றுட்டு உன்னை நான் இன்னைக்கு சாப்பிட போறேன் அப்படின்னு நிற்கிறான். இந்த ராட்சசன் ராட்சசன் அப்புறம் தான் பார்க்கணும். அவன் இதுக்கு முன்னாடி ஜென்மாவிலே சோமசர்மான்னு ஒரு பிராமணனாக வாழ்ந்திருந்தான். ஆனா அவன் யாகம் பண்ணியிருக்கான். பிராமணனுக்கு யாகம் பண்ணணும்னு ஒரு நியமம் உண்டு. அவனுக்கு பிராமணனை பிறந்த சந்தியாவனம் பண்ணிட்டு, சந்தியாவனம் பண்றது மட்டும் அவனுக்கு அருகதைன்னு கிடையாது. அவன் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா தான் பிராமணன்னு சொல்றதுக்கே உண்டு. அப்படி அந்த 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 சோமசர்மா என்ன பண்ணா, யாகம் பண்ணியிருக்கான். யாகம் பண்ற போது அதுல ஏதோ கோளாறு நடந்து போச்சு. அதுல ஏதோ குற்றங்கள், ஏன்னா தோஷங்கள், ஏன்னா காரியத்தை பண்ணணும்னா இப்படி பண்ணணும்னு இருக்கு, இதை பண்ணாதே இருக்கு. அப்ப இது நோன்புக்கு அதுதானே சொல்றாங்க. அதனால இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதை பண்ணிட்டு கூட ஒரு யாகத்தை பண்ணிட்டு நாம் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. அதுக்குதான் ம அப்படின்னு சொல்றான். நம அப்படின்னு சொல்லுவோம், நம அப்படின்னு சொல்லுவோம். ந ம அப்படின்னா நான் பண்ணினேன் அல்லேன் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நமங்கிறோம். நம அப்படின்னா நான் பண்ணினவன் அல்லன் அப்படின்னா பகவானுக்கு பண்ணணுங்கிறதுக்காக பண்றேன், தவிர நான் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணலை. அப்ப நான் சொன்னா என்ன ஆகுதுன்னா அகந்தை ஏறு, மமகாரம் ஏறுகிறது. இந்த மமகாரம் ஏற ஏற பெருமாள் பக்கத்தில் வரமாட்டாங்க. அதாவது கஜேந்திர ஆழ்வாருடைய விற்த்தாந்தத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அதுவும் வரப்போது பின்னாடி. கஜேந்திர ஆழ்வார் சண்டை போட்டது இது ஜலத்துக்குள்ள போய் பெருமாளுக்கு புஷ்பம் எடுக்கிறதுக்காக போச்சு. போன போது முதலை பிடிச்சி எடுத்துருக்கு. முதலைக்கு ஜலத்துல பலம், இதுக்கு கஜேந்திர ஆழ்வானுக்கு நிலத்துல பலம். இது இங்க எழுக்குது, அது அங்க எழுக்குது. சண்டை எவ்வளவு நடந்ததுன்னா 1000 வருஷம் சண்டை. ரெண்டுக்கும் போட்டி 1000 வருஷமா நடக்குது. அது வரைக்கும் அந்த பெருமாள் பிராட்டி 2 பேரும் பேசுகிறார். பிராட்டி சொல்றா பெருமாள்கிட்ட, கொஞ்சம் கூட தேவாளுக்கு கருணையே இல்லையா? உன்னுடைய பக்தன் உனக்காக தானே குப்பம் பறிக்க போயிருக்கான், அங்கே போவான் முதலில் மாட்டி திண்டாடி இருக்கான், காலெல்லாம் ரணமாக கிடக்கு, அப்படி சண்டை போட்டுருக்கு, நீ பார்க்காம பேசாமல் இருக்கியே அப்படின்னா, இல்லையே பிராட்டி, நான் போகணுன்னு தான் தயாராக இருக்கேன். ஆனால் அவனுக்கு அகங்காரம் குறையவே இல்லை பாரு. என்னால் முடியும்னு சண்டை போட்டுருக்கே தவிர என்னை கூப்பிடல பத்தியா அப்படின்னு என்னால் முடியுங்கிற ஒரு அகங்காரத்தை கொண்டு இருக்கு பாத்தியா. இப்ப பார் அப்படின்னு கொஞ்ச நேரத்துல அது மூலமே தன்னால முடியல முடிச்சு இதை போய் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சக்தி குறைய ஜலத்துக்கு போட்டு போன உடனே
ஆதி மூலமேன்னு கூப்பிடுது. ஆதி மூலமேன்னு கூப்பிடல, ஹரின்னு கூப்பிடுது. பரமாபதமா மனசா சிந்தைய ஹரின்னு கூப்பிடுது. இந்த ஹரிங்கிற சப்தம் கேட்ட உடனே பெருமாள் வஸ்திரம் கூட போடலையாம், அங்க வஸ்திரம் போடாம தலகரிக்க ஓடி வந்தான். அங்கேயிருந்து ஓடி வந்து சக்கரத்தை விட்டுட்டு அந்த யானைக்கு ஒத்து கொடுக்குறாரு. வாயில் ஊதி ஊதி ஒத்து கொடுக்குறாரு. இவ்வளவு காயமா, இவ்வளவு சிரமப்பட்டீரா, நமக்காக புஷ்பம் கொடுத்தீரா அப்படின்னு அந்த புஷ்பத்தை எடுத்து தன்னுடைய திருவடியிலே சேர்த்துக் கொள்கிறார் தானே. ஏன்னா அது முடியல. அப்ப அகங்காரம் குலைந்தால்தான் எம்பெருமான் அருகிலே வருகிறான். அதனாலதான் நம்ம அகங்காரம் கூடாது, மமகாரம் கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த அந்த நம்பாடுவோம். ஏன்னா இந்த அந்த யாகத்துல சில கோளாறுகள் பண்ணிட்டபடினால அவர் பிரம்மராட்சசா வந்து பிறந்தார். பிரம்மராட்சசா வந்து பிறந்து அவர் இப்படி வர வேலையெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுருக்காரு. இதெல்லாம் ஒரு சாபக்கேடு தானே. சாபக்கேட்டுனால நடக்குது. சில பேர் பார்த்தோம்னா நம்மளே பார்ப்போம், வீதியில் போயிட்டு இருப்போம், அவளுக்கு வஸ்திரமே கிடையாது, வஸ்திரமே இல்லாமல் போயிட்டு இருப்பா. சரி, வஸ்திரம் பிரிஞ்சு கிடக்கும், அதை கூட பார்க்க மாட்டா, வீதியில் படுத்துட்டு இருப்பா. வீடு இல்லை, வாசல் இல்லை ஒரு பக்கம். ஆனால் வீடு இருந்தும் வாசல் இருந்தும் சிலர் வீதிகளிலே படுத்து கொண்டு ஆறுடையோ போய் எதையோ வாங்கி சாப்பிட்டு கொண்டு குப்பை கூலத்தோடு உட்கார்ந்துருக்கு. என்ன சாப்பிட்டோன்னே தெரியாம மல்லாந்து கிடந்து. இதெல்லாம் எதனால வர்றதுன்னா விட்டுட முடியாது. ஆனால் இதெல்லாம் பாபக்கோளாறு. பெரியவர்களிடத்துல, நம் முன்னோர்களிடத்துல நாம் படக்கூடியதான அபச்சாரங்கள், அவர்களிடத்துல படக்கூடிய கட்டம் இருக்கே, அவர்கள் சபிச்சிட மாட்டாங்க. ஆனா மனதுல நினைச்சிருவாங்க என்ன போய் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த அந்த துக்கத்தால ஒரு க்ஷணம் நினைத்தா போதும், அந்த வம்சமே குலைந்து விடும். அதனால பெரியவர்களிடத்துல நம் முன்னோர்களுக்கு பண்ணக்கூடிய திதிகளாகட்டும், அவர்களுக்கு பண்ணக்கூடிய சிராத்த கைங்கரியங்களாகட்டும், அவர்களுக்கு பண்றதை அவர்களை இருக்கிற போது நாம் தெய்வத்தை பார்த்தோம் அல்லோம். ஆனா நமக்கு கண்கொண்டு பார்க்கிறவர்கள் தாய் தந்தையர்கள் எப்படி வேணா இருக்கணும். அவர்கள் நம்ம பெற்றது உண்மை, வளர்த்தது உண்மை, சோறு ஓட்டது உண்மை, படிக்க வைத்தது உண்மை, எல்லாம் உண்மை தானே. இதெல்லாம் பொய்யே இல்லையே. அப்படி இருக்கிற போது அவர்களை நாம் பார்த்து கொள்ளுவதுங்கிறது நமக்குன்னு இருக்கக்கூடியது. அண்ணன் பார்க்கல, தம்பி பார்க்கல, தங்க பார்க்கல, அக்கா பார்க்கல, நான் தான் இப்படின்னு சொல்லுவது கூடாது. என்னையும் வளர்த்தாள், எனக்கு பால் கொடுத்தாள், எனக்கு சோறிட்டாள், எல்லாம் பண்ணாளா இல்லையா? அவளை பார்த்து நம்ம தெரியுமா, நம்மளை பார்த்து அவள் தெரியுமா அப்படிங்கிறது இருக்கும். ஆஹா, நம்பாடுவான் அவ்வளவு தூரம் அந்த யாகத்துல ஒரு கோளாறு பண்ணபடினாலே ஏற்பட்டது. பிரம்ம ராட்சசாக பிறந்தான். பிறந்துட்டு அவன் சாப்பிடணும்னு கேட்டான். ஐயா, என்னை விட்டுடு, நான் போய் பெருமாளுக்கு பூஜை பண்றதுக்கு போறேன், என்னை இந்த நேரத்துல நீ பிடிச்சி வச்சேயானா எனக்கு கஷ்டம், அதனால நான் போய் பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன், அப்புறம் எனக்கு சாப்பிடணும். இது என்ன யாராலும் சொன்னா கேட்பாளா? நான் பூஜை பண்ணிட்டு திரும்பி வரேன்னு சொன்னா என்ன ஏதாவது பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கியா? நீ போயிட்டு திரும்பி வருவியா அப்படின்னு சொன்னா, ஐயா நான் போயிட்டு திரும்ப வரேன், பிரதிக்கப்படுறது 18 பாவத்துல நான் போக கடவுது ஒண்ணுமனா சொல்லுது. ஒருத்தன் கொடுக்குறேன்னு சொல்லுது, கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பாவம் வரணும்? ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டு வேறொரு பெண்ணிட்ட நான் போய் அவர்கள 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒத்திட்டு ஆசையா இருக்கிறது, ஒத்திட்டு மோசமா இருக்கிறது, இது பண்ணா என்ன பாவம்? நிலத்தை தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப வாங்கிட்டா என்ன? ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றோம்? இப்படி பல பாபங்களை சொல்லி கடைசியா, அதாவது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனோடு வேறொரு தேவதையை ஒப்பு நோக்கினால் என்ன ஒரு பாவம் வருமா? அந்த பாவத்துல போக கடவுதுன்னு சொல்லி சொன்ன உடனே அது கையை விட்டு அப்படின்ன உடனே சரி போறா, சரி விட்டுட்டு வரேன்னு போய் பெருமாளை போய் தான் பான் வீணையினாலே பாடிட்டு பெருமாளுக்கு பகுமானம் பண்ணிட்டு நேரம் வருது. திரும்ப பிரம்மராட்சசுக்கு சாப்பாடா திரும்பி வராது. பிரம்மராட்சசுக்கு குறுக்க வரும்போது காட்டுக்கு ஒரு கிழவர் வேஷத்துல ஒருத்தர் வர்றாரு. கிழவர் வந்துட்டு ஐயா எதுக்கு போறேன்னு நீ அங்கெல்லாம் போகாதேன்னு. இல்லை நான் அவர்கிட்ட வாழ்த்து கொடுத்துருக்கேன், போகத்தான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த அவரை பார்த்தா அவர் தான் பெருமாளே கொடுத்து வந்திருக்காரு. அவருக்கு நம்பிக்கிழவர். இன்னைக்குமே கைசிக புராணம் கைசிக மகாத்மியத்தை தான் கைசிக புராணத்துல இருக்குது. புராணத்துல இருக்கிறதே மகாத்மியத்தை அந்த திருக்குறுங்குடியிலே 15 நாள் அந்த வம்சத்தார்கள் தனியா இருக்கா. இதுக்கு தனியா நாடகம் போடுறாங்க. திருக்குறுங்குடியிலே கைசிக ஏகாதசிக்கு நாடகமே போடுறான். அவர்கள் வெளியே போக மாட்டாங்க. 15 நாள் உள்ளே இருப்பா, அங்கேயே தளிக்க, அங்கேயே சாப்பிடுப்பா, அங்கேயே இருப்பான். அவர்கள் குடும்பம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப
அந்த இடத்துல பெருமாளை விட்டு பெருமாள் சேவை சாதிச்சார். இவர் வந்தார், வந்து சாப்பிடுனா அதுக்கு ஒரே ஆச்சரியமா படுது. இவன் போனவன் இவனாவது வருவனா, வந்திருக்காரு, இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்ட்டு பரமபக்தனாக இருப்பான் போல இருக்கு. நீ பாட்டு பாடிய பெருமாளுக்கு அதுல இருக்கக்கூடிய பலத்தை எதாவது கொடு, எனக்கு பாட்டு பாடினதுக்கு பலம் பண்ணிருப்பேன், ஏதோ ஒரு பலத்தை பிரார்த்திச்சு தானே பாட்டு பாடிப்பேன், கொடு அப்படின்னா நான் பலத்தை எதிர்பார்த்து பாடவே இல்லையே, ஒரு பலமும் எனக்கு கிடையாது. நான் எத்தையும் எதிர்பார்த்த பெருமானிடத்துல நான் பாடவே இல்லை. அது ரொம்ப மன்றாடி கேட்கறது, எனக்கு நல்ல கதி கிடைக்க வேண்டும், கடைசியா ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டிய அந்த பாட்டினுடைய பலத்தை எனக்கு கொடுன்னு கேட்க, அதுக்கு அந்த நம்பாடுவான்னு சொன்னார், நான் பெருமாள்கிட்ட தான் பிரார்த்திக்கிறேன், உனக்கா பலத்துக்காக நான் பாடவில்லை. கடைசியா பாடினது கைசிக்கம் அப்படிங்கிற ஒரு பண்ணிலே ஒரு ராகத்திலே நான் பாடினேன். அந்த பாட்டை நான் உனக்கு சொல்றேன், கேட்டுக்கோ, பெருமாளே உனக்கு பலத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அந்த பலத்தை கேட்டுக்கொண்டான். அதுக்கப்புறம் ஒரு நல்ல குடியிலே பிறந்தான், நல்ல விதமாக பெருமானை உபாசம் பண்ணினான், மோட்சத்துக்கு போய் சேர்ந்தான்ங்கிறது சரித்திரம். இது கைசிக புராணத்திலே, சும்மா வாய்வாத்தே சொல்ல, கைசிக புராணத்திலே சொல்லப்பட்டு கைசிக மகாத்மத்திலே எழுதப்பட்டுள்ளது. அதனால இழப்ப விடாய்த்தேன். ஏன்னா இந்த பிரம்மராட்சசுக்கு ஒரு மோட்சத்தை கொடுத்ததுங்கிற ஒரு இழைப்பு தானே. நம்ம ஒரு இழைப்பு விடாய்னா நம்முடைய தாகத்தை தீர்த்து கொள்ளுகிறோம். என்னுடைய விடாய் ரொம்ப விடாயா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், தாகம்னு அர்த்தம். சரி, அது எப்போ போகும் அப்படின்னா தீர்த்தம் ஒரு மடக்கு ஒரு படி தேர்த்த சாப்பிட்டா சரியா போகும் அப்படின்னு சொன்னா கடற்கரை போயிடும். இப்ப இவருக்கு என்ன விடாய்னா, சம்சாரத்துல ஒரு பிரம்மராட்சசா இருக்கிறது அவனுக்கு கஷ்டம். அந்த கஷ்டம் போகும்படியாகத்தான் எங்க போனார் அப்படின்னா, இந்த நம்பாடுவான் தான் அந்த கஷ்டத்தை போக்கி அவருடைய சம்சாரத்தை போக்கி கொடுத்தாருங்கிற பெருமை அவருக்கு தானே. இழக்கு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இடைகழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலே. அன்னைக்கே பார்த்தோம், இடைகழியிலே மிருகண்டு மகரிஷியினுடைய இடைகழியிலே முதலாழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் வந்தார், முதத்தாழ்வார் வந்தார், பேயாழ்வார் வந்தார். ஒருத்தர் படுத்துட்டு இருந்தார், 2 பேர் உட்கார்ந்து இருந்தார், 3 பேர் சேர்ந்து நின்றுட்டார். வெளியில மழை பெய்யுது, மழை பெய்ஞ்சனால 3 பேர் வந்தார். மிருகண்டு மகரிஷியினுடைய ஆசிரமம், அந்த ஆசிரமத்திலே சின்ன இடைகழி, அங்க 3 பேர் வந்தா, ஒருத்தர் படுத்துட்டா, 2 பேர் உட்கார்ந்தா, 3 பேர் நின்றுட்டா. போட்டு இடிக்கிற மாதிரி இருக்கும், 1000 100 பேர் போட்டு இடிக்கிற மாதிரி இருக்கும். யாருமே இல்லையே, எங்க யாரு இடிக்கிறா நம்மள அப்படின்னு பார்த்தபோது முதல் திருவந்தாதி பாடுகிறார். பொய்கை ஆழ்வார் வையம் தகழியா வாருகடலே நெய்யாகனு பாடினார். பெருமாளை பார்த்து பாடுறார், இந்த வையத்தையே விளக்கா வச்சுட்டு வாருகடலே நெய்யாக, இந்த கடலையே நான் உனக்கு நெய்யா வச்சுட்டு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாடினார். 2வது ஆழ்வார் அன்பே தகலியா, அன்பையே தகலியா வச்சுக்கிறேன், அன்பையே விளக்கா வச்சுக்கிறேன், ஆர்வத்தை நெய்யா வச்சுக்கிறேன், ஊத்துறேன், உனக்கு விளக்கேத்துறேன் அப்படின்னு சொன்னார். 3வது ஆழ்வார் பார்த்தா திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு சொன்னார். திருக்கண்டேன் பிராட்டியை பார்த்தேன், தாயார முதல்ல சேவிச்சேன்னு சொன்னார். ஏன்னா உள்ளுக்குள்ள அவலகின்றேன் தாயார் இருக்காடு, அந்த தாயாரை சேவித்தேன் அப்படின்னு சொல்லி இவர் பாடினார். அப்போ 3 பேரும் பாடினவுடனே பெருமாள் வந்துட்டார் நேரம். ஏன்னா இந்த 1000 பேர் இழுக்கினாலும் இல்லை, அது வேற யாரும் இல்லை, பகவானே அங்கே வந்தார். பரம பாகவதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பெருமாள் வந்துருவாருங்க. நம்ம யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். பரம பாகவதா இங்கேயே பல இடத்துல இருக்கார், பெருமாள் இருந்து தானே இருக்கார். எல்லாரும் பாகவதாள் இருக்கிற இடத்துல பெருமாள் வந்துருவார், நிச்சயமா இருப்பார். 6 ரூபத்துல வேணா இருக்கும், அந்த நேரத்துல பெருமாள் 6 ரூபத்துல வேணா பெருமாளா இருக்கலாம். அவர் ஏன் பெருமாள் மனுஷாலா கூட இருக்கணுங்கிறது இல்லை, யதார்த்தமா கூட எப்படி வேணா பெருமாள் வருவார். அப்ப பெருமாள் அந்த இடத்துல வந்தார், இவர்களுக்கு சேவை சாதித்து கொடுத்தார். அத்தனை பெருமை. இடைவெளியிலே கண்டேனோ முதலாழ்வார்களை போலே. அப்ப 3 பேர். இது எங்க நடந்ததுன்னா திருக்கோவலூர், விழுப்புரம் பக்கத்துல திருக்கோவலூர்னு ஒரு திவ்யக்ஷேத்திரம். அந்த திவ்யக்ஷேத்திரத்துலதான் பெருமாள் உலகளந்து பெருமானா திருவிக்கிரமன் அப்படின்னு பெருமாள். பூங்கோவல் நாச்சியார்னு தாயாருடைய பேரு. அந்த இடத்துலதான் அத்தனை ஆச்சரியம். பூங்கோவல் நாச்சியார், எத்தனை தமிழ், ஆனந்தமான தமிழ் இல்லையா? ஆழ்வார்களுடைய தமிழ் சொல்லுக்கு குறவா, ஈரச் சொற்களுக்கு குறவானா? ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் செந்தமிழா தீந்தமிழா ஈரச் சொற்கள், அதெல்லாம் ஈரச் சொற்கள்னு சொல்லுவாரு. ஏன் தெரியுதா? அந்த பாசுரங்களை சேவித்தால் நமக்கு அப்படியே கண்ணும் கண்ணீருமாக மல்லும்படியாக இருக்கும். அதனாலதான் ஆழ்வார்கள் வார்த்தைகள்னு சொன்னோம்னா அது ஈரச் சொற்கள். நமக்கு அப்படியே நம்ம பெருமாளை பத்தி நினைத்தோம்னா அந்த வார்த்தைகள் இருக்கு. இச்சுவை தவிர யான்போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன்
அரங்கமானவர்களானே அந்த சுவையே எனக்கு வேண்டாம். நான் அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை எனக்கு கொடுத்தா அதுவே பொருள்னு சொன்னார். அவருடைய திருவரசை எங்க இருக்குன்னு தெரியாது. ஏன்னா திருவரங்கத்தை மட்டும்தான் பாடினார். தொண்டரடிப்படி ஆழ்வார். இருமாலை ஈந்தேனோ அடுத்த வார்த்தை இருக்கு. 2 மாலைகளை ஈந்தேனோ தொண்டரடிப்படியா. இருமன்னர்களை பெற்றேனோ வால்மீகி போல அடுத்த வார்த்தை. அதுக்கப்புறமா தான் இருமாலை ஈந்தேனோ இருக்கு. அப்படிங்கிறத இன்று இடைகழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலேங்கிற வார்த்தையோட மட்டும் நிறுத்திட்டே நாள் ஆகிவிட்டதுங்கிறதுனால மேற்கொண்டு அடுத்த நாள் மிச்ச அர்த்தங்களை பார்ப்போம்னு சொல்லி ஆண்டாளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். அந்த திருக்கோளூருடைய பெண்பிள்ளைகளுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அமைந்து கொள்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானாகிய திருவடிகளை சரணம். ஸ்ரீமத்தை விட்டு சித்தாக்கிய மனோநந்தன கேதுவே நந்தநந்த சுந்தரியை கோதாயனித்த மங்களம் சொல்லி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்ப பாசனம் கீச்சு கீச்செங்கமானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து ஆசனரும் குடலாட்சியர் தினாலோசப்படுத்த நிறவம் கேட்டிலையோ ஆயகப் பெண் வெள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவன் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரையிலோ ரம்பாவாய் அண்டாள் திருவடிகளே சரணம்.